நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த அருமையான 2025 ஆண்டின் ஈஸ்டர் நாளிலும் உயிர்த்தெழுதல் நாளிலும் உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறதான தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திலும் மேலான நாமம். The name of the resurrected Jesus is the name above all names. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திலும் எப்படிப்பட்ட நாமமாய் இருக்கிறது? மேலான நாமமாய் இருக்கிறது. சரி, நாமம் அப்படின்ற அந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான், நமக்கு எல்லாருக்குமே புரிந்த ஒரு வார்த்தை தான். வேதத்தில் நிறைய முறை அந்த வார்த்தையை படிப்பீங்க. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் படிப்பீங்க. அப்படின்னா அந்த நாமம் என்பது எதை குறிக்கிறது என்றால் அடையாளத்தை என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அது ஒரு அடையாளம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் அது? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இருக்கிறது என்றால் அது யாருடைய நாமம்? அது இயேசுவின் நாமமாக இருக்கிறது. என்ன நாமமாக இருக்கிறது? உயர்ந்தது என்று வரக்கூடிய எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம் எந்த நாமமாக இருக்கிறது? இயேசுவின் நாமமாக இருக்கிறது. வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கு அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், அவர் இந்த எலெக்ஷனில் ஜனங்கள் மத்தியில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் பிரசங்கம் மாதிரி தான் கேட்பார். கேட்கும் போது ரெண்டு விஷயத்தை செஞ்சுருந்தார். முதல் விஷயம் அவர் சொன்னார், அவரோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு நாமம் அல்லது பிரபலமான பெயர் உள்ள நபர் நீங்கள். அதனால் நிச்சயமாக நீங்கள், உங்களுக்கு விளம்பரமே தேவை கிடையாது, நிச்சயமாக என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பெயர் உண்டு என்றால், என்னை விட பிரபலமான ஒரு நாமம் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க, அற்புதமாக இருக்கும் அந்த வார்த்தை கேட்கறதுக்கு. நல்ல ஒரு கிறிஸ்துவர் அவர், ரொம்ப வைராக்கியமான கிறிஸ்துவர், மேலோட்டமான கிறிஸ்துவர் அல்ல. பைபிளையும் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வேற மாதிரி உள்ள அந்த மாதிரி ஆள் அவர். எல்லாத்தையும் கால் வைக்கிற ஆள், வாய் வைக்கிற ஆள் அவர் கிடையாது பாருங்க. ரொம்ப வைராக்கியமான கிறிஸ்துவர், நல்ல வளர்ப்பு அவருக்கு. நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களால் வளர்க்க எடுக்கப்பட்டு அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய சுவிசேஷர்களோடு கூட அவர் ஐக்கியமாக இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2வது முறை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இந்த உலகத்தில் ஃபேமஸான ஒரு வார்த்தை அல்லது ஃபேமஸான ஒரு நாமம் இருக்கிறது என்றால் அது என் பேர் இல்லை, யாருடைய பேர் அது? இட் இஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னார். இயேசுவின் நாமம் மாத்திரமே உலகம் எங்கும் அது மேலான பிரபலமான புகழ்ச்சிக்குரிய நாமமாக இருக்கிறது. என்ன தெரியாத ஆள் கூட உலகத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசுவை தெரியாத ஆள் உலகத்தில் எங்கேயும் இருக்கவே முடியாது என்று சொல்லுகிறாராங்க. சரி, அந்த புரிதல் நமக்கு வேணும். அப்போ அமெரிக்கா ஜனாதிபதியை விட உலகத்தில் வேற ஒரு உயர்ந்த நபர் பார்க்கவே நீங்கள் முடியாது. ஏன்னா அவங்க தான் உயர்ந்த அதிகாரத்தை உள்ளவர்கள், வல்லரசு நாட்டுக்குரிய அதிபதியாக இருக்கிறவர் அவர். அவருடைய வாயிலே வருது, என்னை விட பிரபலமான ஒரு நபர் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்று. 2வது என்ன பண்ணார்? அவரோட பைபிளை கொண்டு வந்திருந்தாருங்க. அவர் தைரியமாக எல்லா மக்களுக்கு முன்னாடி எடுத்து காமிச்சிருந்தாரு. இவ்வளோ பெரிய சரித்திரமும் இவ்வளோ பெரிய பின்புலமும் எனக்கு கிடையாது, யாருக்கு மட்டுமே உண்டு, அது இயேசுவுக்கு மட்டுமே உண்டுன்றார். யாருக்கு மட்டுமே உண்டு. அதனால் என்ன கொண்டு வந்து உலகத்திலே பிரபலமானவர்னு சொல்லிடாதீங்க, அவர்தான் உலகத்தில் உயர்ந்த நாமம் உள்ளவராய் இருக்கிறார். உயர்ந்த நாமம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், இயேசுன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வல்லமை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நமக்கு என்ன பண்ணுறது தெரிகிறதே இல்லை. என்ன பவர் அங்கே இருக்கிறது, என்ன வல்லமை அங்கே இருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது இல்லை பாருங்க. அதனால தான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, அப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இயேசு பாருங்க, உயிரோடு இருந்த நாட்களில், மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் வாழ்ந்த பகுதிகளில் ரொம்ப பிரபலமானவராக இருந்தார். அவர் வாழ்ந்த பகுதிகளில் அவர் ரொம்ப பிரபலமானவராக இருந்தார். அவர் எங்கே போனாலும் ஜனங்கள், திரள் ஜனங்கள் ஒரு பின்னாடி வந்தாங்க. அவரிடத்துல நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவர் மூலமாக பல நன்மைகள் நடந்தது. அதனால் திரள் ஜனங்கள் அவர் பின்னாடி வந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவர் இருந்து வாழ்ந்த காலகட்டத்தில் சமரியா, எருசலேம் இந்த மாதிரி நகரத்தில் மட்டும்தான் அவர் அறியப்பட்டிருந்தார். ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா
அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று. எப்படிப்பட்ட நாமத்தை ஆராதிக்கிறோம்? உலகத்தில் உயர்ந்த நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும். எப்படிப்பட்ட நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள்? உயர்ந்த நாமத்தை, உன்னதமான நாமத்தை, சர்வ வல்லமை உள்ள நாமத்தை, இந்த நாமத்திற்கு ஈடு நிகர் இல்லாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. சரி, வசனத்திலிருந்து அந்த சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர்ல நிருபத்தின் அப்போஸ்தலன் பாருங்கன்னா இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. இயேசுவை பற்றி பேசுறாரு. என்ன பேசுறாரு? 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். யாருடைய ரூபமாய் இருந்தும்? அவர் இயேசு மனுஷனா பிறந்த பிறகு தேவனானவர் அல்ல, அவர் தேவனுடைய ரூபமாகவே இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு ரூபத்துக்கு மாறுகிறார். என்னது அது? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன சாயலானார்? அவர் மனுஷ சாயல் ஆனார். தேவனாய் இருந்தவர் இப்பொழுது யாராக வந்தாராம்? அவர் மனிதனாக வந்தார். தன்னை தாழ்த்தி கொண்டது அப்படிதான், தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான். தேவனாய் இருந்தவர் மனுஷ சாயலானார். சரி, இதெல்லாம் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல். எப்படிப்பட்ட பொருளாக எண்ணாமல்? அதை நம்ம இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அது நமக்கென்று உரிமையாக ஒரு பொருள் கிடைச்சா அது எப்படி நம்ம உபயோகப்படுத்துவோம்னா கண்ணாமன்னு உபயோகப்படுத்துவோம். நம்ம இஷ்டத்துக்குன்னு அதை பயன்படுத்துவோம். நம்ம விருப்பப்படிலாம் அதெல்லாம் செய்வோம் இல்லையா? அவர் சொல்றாரு, அப்படி அவர் செயல்படவில்லை. அப்படி என்ன பண்ணவில்லை? அவர் செயல்படவில்லை. அவர் வேற மாதிரி செயல்பட்டார். எப்படி செயல்பட்டாரு? 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, என்ன ரூபமாய் காணப்பட்டார்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையை வரைக்கும் கொண்டு வராங்க. சிலுவை வரைக்கும் அப்படி எப்படி நடந்துக்கிட்டாருன்னா ஒரு மனுஷனை போலவே நடந்துக்கிட்டாரு. மனுஷனை போலவே தன்னை தாழ்த்தி கொண்டார். மனுஷனை போலவே அவர் காணப்பட்டார். தேவனாகிய பிதாவுக்கு முன்பதாக தன்னை அவர் தாழ்த்தி கொண்டு நடந்தார். எந்த விதத்திலும் தன்னை தேவனுடைய பிதாவின் சித்தத்துக்கு எதிராக அவர் நடக்கவே இல்லை. மனுஷனா இருந்தும் அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலவீனமோ பிரச்சனையோ இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகவே மரண பரிந்தமும் அவர் வாழ்ந்தார்னு சொல்றாரு. சரி, இதுல என்னங்க இதுல அப்படின்னா அடுத்த கட்ட உயிர்த்தெழுதலை பற்றி அடுத்த வசனம் தான் ஆரம்பிக்கிறார். சிலுவை மரண பரிந்தமும் அவர் தாழ்த்தி இருந்தார். அதனால என்ன ஆயிட்டாரு? தாழ்ந்தே போயிட்டாரா? ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரா? அழிக்கப்பட்டுட்டாரா? அவர் சரித்திரம் அதோடு முடிஞ்சு போச்சா? அவர் இல்லாமல் போயிட்டாரா? ஏனென்றால் அப்படிப்பட்ட வேலைகள் தான் அன்றைக்கு நடந்தது. சிலுவை பரிந்தமும் அவர் தாழ்த்திருந்தனால, மனிதர்கள் கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுனால, மனிதன் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இனி ஒருபோதும் இந்த இயேசுவை இந்த உலகத்தில் ஒருவரும் அறிந்திருக்க கூடாது என்று சொல்லி அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை 2 போர் சேவர்களை கொண்டு காவல் வைத்து அது பெரிய சங்கிலியை வைத்து கட்டி இரவும் பகலும் அது என்ன பண்ணினார்கள்? அவர்கள் பாதுகாத்து வந்தாங்க. அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, இயேசு ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டாரு, நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னாரு. அதனால ஒருவேளை எழுந்துட்டா, அதனால எழுந்து வராமல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது? பெரிய கல்லை போட்டு மூடி பெரிய சங்கிலியால் கட்டி வெளியே 2 போர் சேவர்களையும் அங்கே நிறுத்தியாச்சு. ஏன்னா ஒருவேளை சொன்ன மாதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது? 2வது, ஒருவேளை இந்த சீஷர்கள் கூட இருக்கிற 12 பேரும் சேர்ந்து அவருடைய சரீரத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் அதை ஒழிச்சு வச்சுட்டோ தூக்கி போட்டுட்டோ, ஆமாங்க அவர் உயிரோடு என்ன பண்ணிட்டார், அவர் எழுந்துட்டாரு அப்படின்னு ஜனங்களை நம்ப வச்சுட்டா என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு இனி இந்த இயேசுவோ அவருடைய பேரோ இந்த ஊரில் எங்குமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அந்த கல்லறைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பெல்லாம் மீறிதான் வசனம் சொல்கிறது 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். கல்லறைகளின் கல்கள் திறக்கப்பட்டன இருக்குது. என்ன பண்ணப்பட்டன? அது திறக்கப்பட்டன. சரி, இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு
அவருடைய நிலை என்ன? ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அவர் மனுஷ சாயலா இருந்தார், தன்னை தாழ்த்தினார், ஒரு சாதாரணமான மனுஷனை போல இருந்தார். எல்லாரும் அவரை அணுகுனாங்க, எல்லாரும் அவரோட பேசினாங்க, எல்லாரும் அவரை தொட்டு பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய அடையாளம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நிலை என்ன? வேல்யூ என்ன? அதிகாரம் என்ன? அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நாமம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது? உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய நிலைமை மாறிடுச்சு பாருங்க. அவருக்கு இருந்த அந்த கிரெடிட்டே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சா? அடுத்த வசனத்தில் இப்படி சொல்றாரு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அங்கே பேசுறாங்க. 10வது வசனம், மன்னிக்கும் 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? நிறைய பேருக்கு தெரிஞ்சது மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நிலை என்ன? அவரை இனி ஒருபோதும் ஒருவரும் பிடித்து சிலுவையில் என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை என்ன பண்ணியிருக்கிறார்? இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார் அவரை? ஏனென்றால் நிறைய நேரத்தில் கிறிஸ்துவத்தை பற்றி அல்லது கிறிஸ்துவை பற்றி இழிவாய் பேசக்கூடிய நபர்கள், புரியாமல் பேசக்கூடிய நபர்கள் அவர் தான் கொண்டு வருவாங்க. உங்கள் ஆண்டவர் அவர் சிலுவையில் அடிச்சு என்ன பண்ணியாச்சு, தொங்க விட்டாச்சு, அவரையே காப்பாற்றிக்க முடியல. என் தேவனை என்னை கைவிட்டுன்னு என்ன பண்ணார்? அவர் கதர்னாரு. ஆமாம், அவர் மனுஷ ரூபமாக இருக்கும்போது, மனுஷ சாயலாக இருக்கும்போது அது எல்லாம் நடந்தது உண்மை. ஒரு மனுஷனை போலவே தன்னை என்ன பண்ணினார்? அவர் வெளிப்படுத்தினார். அதை பற்றி நீ பேசலாம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாராக இருக்கவில்லை? அவர் மனுஷ சாயலா இல்லை. என்ன சாயலா இல்லை அவர்? ஆமாம், மனுஷனுக்குரிய அந்த தகுதி அவர் கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்ன பண்ணி விட்டார்? அவரை உயர்த்தி விட்டார். இனி இயேசு பிடிச்சி சிலுவையில் அடிக்கிறதோ, அவரை காரித்து போகிறதோ, அவரை வாரினால் அடிக்கிறதோ, முட்கிரீடம் சூட்டுறதோ இனி முடியாத விஷயம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏனென்றால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். அவருக்கு கீழாக தான் எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமைகளும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. இனி என்றென்றைக்கும் அந்த நிலைதான். Everything is under the feet of the risen Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு கீழாக தான் எல்லா மனிதனுடைய நாமமும், மனிதனுடைய அதிகாரமும், மனிதனுடைய வல்லமையும் இனி என்ன பண்ணப்படும்? செயல்படும். அவர் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார் அவர்? அப்ப அந்த தெளிவு நமக்குள்ள வந்துடணும். எந்த கடவுளை நம்புறேன், எந்த கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிறேன், எந்த கடவுளை நம்பி இருக்கிறேன் என்றால், எந்த மனுஷனுடைய வல்லமைக்கும் ஈடு இணையற்ற உன்னதமான உயர்ந்த நிலையில் இருக்கிற இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நான் ஆராதிக்கிறேன். அவருக்கு தான் பிள்ளையாய் இருக்கிறேன். அவர் தான் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் அவர்? எல்லா நாமத்தின் மேலும் உயர்ந்த நாமம் உள்ளவர். நம்புறீங்களா நீங்க? அதை அடுத்த வசனத்துல இன்னும் வெளிப்படையா பேசுறார். அதை எப்படி பேசுறார்? அடுத்த வசனத்துல பத்தாவது வசனம். இயேசுவின் நாமத்தில். எந்த நாமத்தில்? இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே அதான். நமக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அங்கே அற்புதம் செஞ்சுக்கிட்டு ஜனங்களோட ஜனங்களாக இருந்துக்கிட்டு சகோதர வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்த இயேசு நமக்கு தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்து எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்த இயேசுவை நாம அறிந்திருக்கிறோமா? அந்த நாமத்தை தான் இன்னைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை குறித்த வேதம் எப்படி சொல்லுகிறது? 10வது வசனத்துல, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாரனுடைய முழங்கால்கள் யாவும் என்ன பண்ணும்படிக்கும்? முடங்கும்படிக்கும். பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாம் யாருக்கு முன்னாடி முடங்கி ஆகணுமா? அது இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக. எந்த நாமத்திற்கு முன்பதாக? இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக அது முடங்கியே ஆக வேண்டும். அது எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அங்க முடங்கியே ஆகும். நம்புறீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் உதாரணத்துக்காக சொல்றேன், அப்பதான் புரியும். எல்லாம் நடக்குது அங்க நடைமுறை வாழ்க்கையில சொல்லியிருக்கிற மாதிரிட்டு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்கள்
ஒரு பெண் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியத்துடனும் ரொம்ப தைரியசாலி இரும்பு பெண்மணிலாம் பேர் வாங்கினவங்க இருக்கிறாங்க. போய் சேர்ந்துட்டாங்க அந்த அம்மா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப புகழின் உச்சத்தில் இருக்கும் போது, கோடி கோடியான நபர்கள் அந்த அம்மாவுக்கு சார்பாக இருக்கும்போது, அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் வருது. என்ன ஞான உதயம்? கிறிஸ்தவர்கள் அதிகமாக பெருகிறாங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு அப்படி வந்துச்சுன்னா, சென்னையில் ஒரு வழியாக போகிறாங்க, அங்கே சபையை முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது வழக்கமாக இந்த அம்மா கூட்டத்தை பார்த்த உடனே இந்த காரோடைய கண்ணாடி இறக்கி டாட்டா காட்டுவாங்க. அவங்களுடைய வழக்கம். எல்லாருக்கும் கும்பிடு போடுவாங்க. அரசியல்வாதியிலே அப்படி பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களும் காலில் விழுவாங்க, டயரில் விழுவாங்க, கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த சர்ச்சில் இருந்து வெளியே வந்த ஆட்கள் பாருங்கள், இந்த அம்மா கும்பிடு போடுறது எதையுமே கண்டுக்கல. அவங்க பாட்டு வந்தாங்க, கையில் பைபிள் எடுத்தாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருது. அந்த அம்மாவுக்கு அந்த கோபம் ஒரு கட்டத்தில் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது உடனே போயிட்டு ஒரு சட்டத்தை அமல் பண்ணுறாங்க. மதமாற்றம் தடை சட்டம். மத மாற்றத்துக்கு என்ன இருக்குது? அதாவது நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் இந்துவாக தான் இருக்கணும், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமாக தான் இருக்கணும். யாரும் கிறிஸ்தவர்களாக என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மாற முடியாது. கிறிஸ்தவர்கள் எப்படி மாறுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்குது, ஞான ஸ்நானம் தான். அதனால என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இனி ஞான ஸ்நானமோ அந்த மத மாற்றமோ செய்யக்கூடாது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சு தெரு போலீஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைம்லாம் ஞானஸ்தானமே கொடுக்கல. நான் இருந்த சபையெல்லாம் கேட்டால் கூட கொடுக்க முடியாதுன்றாங்க. சில சபையெல்லாம் தைரியமாக கொடுத்ததையும் நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக அந்த அம்மா இருந்தது பாருங்க. இதெல்லாம் பண்ணி இந்த அம்மக்களெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வருதுன்னு உடனே அந்த அம்மா தோக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கேட்குது, எதனால் நான் தோக்க போகிறேன்? ஜனங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டு எதனால் நான் தோக்க போகிறேன்? ஜனங்க விரும்பலையா? எந்த எதிர்ப்புனால நான் தோப்பேன் அப்படின்னா அந்த அம்மா கேட்கும் போது அந்த கருத்து கணிப்பு எடுத்த நபர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மத மாற்ற தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க, அது ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய கொந்தளிப்பு அது கொண்டு வந்திருக்கிறது. அது பெரிய தவறு, நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. எனக்கு இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதேமாதிரி அந்த அம்மா தோத்துச்சு. ஆனால் தோக்கிறதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும்போது கடைசியாக அந்த அம்மா போட்ட சட்டம் நான் போட்ட சட்டத்தை மறுபடியும் என்ன பண்ணுற, திரும்பி வாங்கி கொள்கிறேன், விருப்பம் உள்ளவங்க நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், ஞானஸ்தானம் எடுங்க, பழைய மாதிரி எந்த விதமான தடையும் இல்லைன்னு கடைசியாக சொல்லிவிட்டு அந்த சட்டம் தான் ஏற்றிட்டு போச்சு. ஆனால் தோற்று போயிட்ட உடனே சட்டசபைக்கு அந்த அம்மா வராங்க. இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது, நான் ஒன்றும் கதை வளர்க்கல, யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய இரும்பு பெண்மணி. ஒரு விஷயத்தில் உண்மைதான், ஏன்னா செய்த தவிர தைரியமாக அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா ஆளுக்கு தரப்பினர் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சிறுபான்மையருக்கு எதிராக செயல்பட்டீங்க, முக்கியமாக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்பட்டீங்களாம் பேசும்போது, ஆமாம் ஒரு காலத்தில் நான் செயல்பட்டது உண்மை, ஆனால் அந்த தவறை நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் போட்ட சட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி வாங்கிட்டேன். நான் பண்ணது தவறு என்பதை நான் என்ன பண்ணி கொண்டேன், ஒத்துக்கொண்டேன். நான் பண்ணது நான் யார் தவறு, நான் செஞ்சது தான் தவறுன்றது தான் பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். உங்களை மாதிரி கோழை கிடையாதுன்னு நினச்சேன் அந்த அம்மா. அதை தான் இந்த வேதம் போதிக்குது. எந்த அம்மாவாக வந்தாலும் சரி, என்ன அதிகாரமாக இருந்தாலும் சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்கிற நாமத்திற்கு. எந்த நாமத்திற்கு? எந்த முழங்கால்களாக இருந்தாலும் இவருக்கு முன்பதாக, இந்த நாமத்திற்கு முன்பதாக முடங்கி ஆக வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? அது ஆமாம், அது ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ. நிறைய நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, உங்கள் முழங்கால்கள் உட்பட தான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக நீங்கள் எதிராக எப்படி செயல்பட்டாலும் சரி, ஒரு நாள் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டியதாக இருக்கும். நம்புறீங்களா நீங்கள்? ஏனென்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த நாமமாய் அது இருக்கிறது. அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக என்ன பண்ணிடுறாரு, அதை பேசுகிறார். எப்படி? 11 வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. யாருக்கு மகிமை இது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகும். இயேசு கிறிஸ்து யார் என்று, கர்த்தர் என்று நாவுகள் யாவும் என்ன பண்ணும்படியாக, அறிக்கை பண்ணும்படியாகவும். இப்போ கவனிக்கணும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நம்புறீங்களா நீங்க? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது யாருடைய நாமம்? அது
உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம். அவர் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி வேணா சிலுவை வரைக்கும் வேணா அவர் தன்னை தாழ்த்தி இருக்கலாம், மனுஷ ரூபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உயிரோடு எழுந்து பிறகு அவருடைய நிலையே வேற, அவருடைய அடையாளம் வேற. இயேசுவின் நாமம் வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற சகல அதிகாரங்களுக்கும் மேலான நாமமா இருக்கிறது. எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திற்கு முன்பதாக முடங்கியே ஆக வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? அது முடங்கியே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுச்சு. அதுக்கப்புறம் அப்போலாம் இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு, சர்ச்சை நடத்துறதுக்கு சில ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரொம்ப எதிர்ப்பு தருவாளுங்க. எங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக அமைஞ்சது அந்த டைமில். ஏன் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுவும் யூடியூப்ல இருக்குது பேசுறது. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? நீங்கள் திருச்சபை அல்லது சபையை கட்ட விரும்பினால் அவரவர்கள் அவங்களுடைய சொந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ பெருசாக ஒன்றா கட்டி தாராளமாக உங்கள் கடவுளை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆராதித்துக் கொள்ளுங்கள். எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் அதுக்கு எதிராக இருக்காதுன்னு சொந்தமா சட்ட பிரகாரமாகவே லீகலாக பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படியெல்லாம் முடங்கணுமோ அப்படிலாம் என்ன பண்ண வைக்கும் இந்த நாமம் முடங்க வைக்கும். ஏனென்றால் இவருடைய அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் உலகத்தில் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தகுதி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தகுதி என்ன? எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமை உள்ள நாமமாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்கள் கேள்விப்படுகிற, நீங்கள் அறிந்து கொள்கிற எந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமமே. நம்புறீங்களா நீங்க? அதுதான் பிலிப்பியர்ல இங்க சொல்றார். சரி, இது ஒரு அவுட்லைன் தான். இது பிராக்டிக்கலாக பார்க்கலாம். போய் உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? இந்த இயேசுவின் நாமத்தை தான் சீஷர்கள், அதாவது இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. போயிட்டதுக்கு அப்புறம் சீஷர்கள் இந்த நாமத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பயன்படுத்துகிறாங்க? எந்த எருசலேமில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, எந்த எருசலேம் வீதிகளில் இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு வந்தாங்களோ, அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று வெறும் 50 நாள்ல, எத்தனை நாள்ல? வெறும் 50 நாள்ல அதே எருசலேமில், இயேசுவை அடித்த அதே எருசலேமில் இயேசுவின் நாமம் என்ன பண்ணப்படுகிறது? அங்க பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு அங்க ரட்சிப்பு உண்டாகிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இது பல காரியங்கள் அங்க நடக்குது. அதுல ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். எப்படி இயேசுவின் நாமம் அது எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைகளுக்கும், யார் அடிச்சு தொங்க விட்டானுங்களோ அந்த அதிகாரத்துக்கு முன்னாடியே அந்த நாமம் எவ்வளவு வல்லமையாக செயல்பட்டது என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஃபுல்லாக படித்தா நேரம் போயிடும். என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். 50 நாள் அவங்களுக்கு காட்சி அளித்து, அவங்களோட பேசி, எம்மா ஒரு சீஷரோடலாம் நடந்து, அவங்களோட அப்பம் பிட்டு மீன்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடித்து கடைசி அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டார்? கிளம்பி போயிட்டார். போயிட்டதுக்கப்புறம் சொன்னார், போய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு எப்படி இருங்கள், நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் கட்டளையிட்டு போயிட்டார். போயிட்டதுக்கு அப்புறம் இப்போ முதல் ஊழியத்தை எருசலேமில் ஆரம்பிச்சு ஆகணும். அவர் போன முதல் ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு சீஷர்கள் செஞ்ச முதல் ஊழியம் என்னன்னா, ஆலயத்தில் போயிட்டு ஜெபிக்கும்படியாக என்ன பண்ணுறாங்க? அவங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட மதியம் 3 மணி நேரத்தில், எந்த மணி நேரத்தில்? அது 12 மணிக்கு மேலே அந்த நேரத்தில் போகிறாங்க. போகும்போது ஆலய வாசலில் 2 கால்களும் வழங்காத அல்லது முடவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பல வருஷமாக இருக்கிறாங்க. அவனை பற்றி வேதம் சொல்கிறது, 4 பேர் கொண்டு தூக்கிட்டு வந்து அவனை அங்கே காலையில் உட்கார வச்சுட்டு அவனை வச்சு ஒரு சம்பாதத்தை அங்கே நடக்குது. அவன் வரப்போகிற அந்த ஆலயத்துக்குள்ளே வரப்போகிற எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்குறான். பேதுருவும் யோவானும் 2 பேர் மட்டும், இயேசுவின் சீஷராக பேதுரு யோவானு மட்டும் இப்போ ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்கக்கிட்டேயும் இந்த முடவன் என்ன பண்ணுறான்? அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குறான். கேட்ட உடனே இப்போ பேதுருவும் யோவானும் பார்க்குறாங்க அவனை. முதல்ல இயேசுவின் நாமத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை.
அது எந்த இடத்துலன்னு சொன்னது நான், எந்த எருசலேமில் இயேசுவை அடித்து சிலுவையில் தொங்க விட்டாங்களோ, எந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொடூரமாக தாக்கப்பட்டாரோ, அதே எருசலேமில் அதே தேவாலயத்தில் இயேசுவின் நாமத்தை முதல்ல என்ன பண்ண போகிறாங்க, அவர் உயிர்த்தெழுந்த 50வது நாளில் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்க? அந்த பிச்சை கேட்ட அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, அந்த முடவனை பார்த்து என்ன சொன்னாங்க? 6வது வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. எது இல்லை எங்களிடத்தில்? ஏன்னா சில விஷயத்தை பேசும்போது சில சர்ச்சைகளை அங்கங்கேயும் முடிச்சிடணும். இது நிறைய பேர் பிடிச்சிக்கிறாங்க. பேதுருவை போல ஒரு அப்போஸ்தலன் உண்டா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனா வெள்ளி பொண்ணை கொடுன்னு கேட்குறான். ஆனால் பேதுரு எப்படி சொன்னார்? எங்களிடத்துல என்ன கிடையாது, வெள்ளியும். கொஞ்சம் அறிவு வேணும். கொஞ்சம் என்ன வேணும்? அதுக்கு அறிவு வேணும். மேலோட்டமாக படிக்கக்கூடாது. அங்கே என்ன விஷயம்? இப்போ தான் முதல்ல ஊழியத்துக்கே உள்ளே வரானுங்க. வரும்போது என்ன கோடியாக பேக்ரவுண்டு வச்சுக்கினா உள்ளே வர முடியும்? ஒன்றும் இல்லாமல் தான் வர முடியும். வெறும் இயேசுவின் நாமத்தை கொண்டு தான் வர முடியும். நானும் அப்படி தான் வந்தேன். இங்கே கீழே ஒரு சின்ன ஹாலில் ஒரு தர கூட இல்லாத இடத்துல பாய் போட்டு எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறார். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். இங்கேயா அப்படின்னு யோசிக்கிறேன் நான். வேறு வழி இல்லை, இங்கே தான். சரி, என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிறோம்? என்ன கையில் இருக்குது? ஒன்றும் கிடையாது. வந்தவொடனே தரையை மாற்றிட முடியுமா? வந்தவொடனே சபையை கட்டிட முடியுமா? வந்தவொடனே ஆலயம் மாதிரி ஒரு உருவகத்தை கொண்டு வர முடியாது. ஒன்று தான் பண்ண முடியும். இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க முடியும். எந்த நாமத்தை பிரசங்கிக்க முடியும்? அது மட்டும் தான் பண்ண முடியும். அதே நிலை தான் அன்றைக்கி இருந்த பேதுருவுக்கும். அதை அவர் வெளிப்படையாகவே சொல்லிடுறார். ஏன்னா இப்போ பிச்சைக்காரனுக்கு தேவை காசு. அவன் என்ன விஷயத்தை சொல்ல வரான்றதான் பாயிண்ட்டு. அவன் என்ன சொல்ல வரான்? பிச்சை கேட்குறான். அதிகபட்சமாக எவ்வளோ கேட்டுற போகிறான் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம பைசா கணக்கில் கேட்டால் ஒரு 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் அதிகபட்சம். ரொம்ப பெரிய மனசாக இருந்தால் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு துணியை கூட வாங்கி கொடுத்துட்டு போகலாம். அதிகபட்சமாக இப்படி பிச்சை கேட்குற ஆளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 500 ரூபா அதிகபட்சமாக செலவு பண்ணலாம். உச்சகட்டமாக சொல்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அது இது பண்ணி. ஆனால் பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். எந்த பிச்சைக்காரனா வெளியே கொடு பொண்ணு கொடுன்னு கேட்பானா? கேட்டிருக்க அந்த மாதிரி பிச்சைக்காரனை பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது யாராவது கொடுத்தது பார்த்துருக்குறீங்களா? ஹலோ, ரோட்டில் ஒருத்தர் நடக்க முடியாமல் இருந்தாங்க, என் கோல்டு கழட்டி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துருக்குறீங்களா? கிடையாது. யூடியூப்லலாம் அந்த எந்த வீடியோ ஃபேமஸ் ஆகணும், ஏழைகளாக இருந்தாங்க அவங்களுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம்? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தோம், ஓட்ட முடியாமல் இருந்தாங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தோம், வண்டி வாங்கி கொடுத்து இதான் பார்ப்பீங்க. எங்கேயாவது மோதிரத்தை வாங்கி கொடுத்தோம், 5 சவரன் செயின் வாங்கி போட்டோம், அப்படி பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் கிடையாது. அப்போ பேதுரு என்ன சொல்ல வந்தாருன்றதை கவனிக்கணும். அவர்கிட்ட இருக்கிறத அவர் பேச வரல. என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்றது அவர் என்ன பண்ண வரல, அவர் அங்கே சொல்ல வரல. அவனுக்கு சொல்ல வர ஒரு செய்தியை, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். இருந்து நான் உனக்கு அது கொடுத்தாலும் நீ யாராக தான் இருக்க போகிற? வெள்ளியும் பொண்ணு உன்னை யாராக தான் வச்சுருக்கோம்? உன்னை முடவனாக தான் வச்சுருக்கோம், உன்னை பிச்சைக்காரனாக தான் வச்சுருக்கோம். செலவான பிறகு திருப்பி இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிற? பிச்சை தான் எடுக்க போகிற. ஒரு நாளும் சாகிற வரைக்கும் உன் நிலை உயர போகிறதே இல்லை, மாற போகிறதே இல்லை. பணமும் வெள்ளியும் பொண்ணும் உன் நிலை என்ன பண்ணாது? மாற்றாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வர்றாரு. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்று எங்ககிட்ட இருக்குது. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன் நிலையை மாற்றக்கூடிய, வெள்ளியும் பொண்ணும் மாற்ற முடியாத ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று உண்டுன்றான். அதுதான் என்னது? அதுதான் பேதுரு அவங்க பிரசங்கிக்கிறார். என்னது அது? வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எதை தருகிறேன் நானு? நல்லா சொல்லுங்களேன். என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு. ஈஸ்டர் நாளில் வந்திருக்கிறீங்க, உயிர்த்தெழுதல் நாளில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அதுதான் தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் தருகிறேன். எதை தருகிறேன்? எதை தந்தார்? அங்கே படிக்கலாமா? அதை எதை தந்தார் அவர்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. எதை தருகிறேன் நான்? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை தருகிறேன். எதை தருகிறேன் நான்? நசரேயனாகிய இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், பொன்னும் வெள்ளியும் காட்டிலும் உயர்ந்த வேல்யூ உள்ள நாமத்தை உனக்கு தருகிறேன். பொன்னும் வெள்ளியும் உன்னை எழுந்து நடக்க வைக்க முடியாது, ஆனால் நான் தருகிற இயேசுவின் நாமம் உன்னை எழுந்து நடக்க வைக்கும். நம்புறீங்களா நீங்க?
அப்படிதான் அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடினான் இருக்குது. என்ன பண்ணினான் அவன்? முடவனாய் இருந்தவன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லார் கண்களும் பார்க்கும்படியாக அவன் எழுந்து குதித்து ஆலயத்துக்குள் ஓடினான். அதுதான் யாருடைய வல்லமை? அது எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமை. பொன்னும் வெள்ளிக்கும் இருக்கிற வேல்யூவை காட்டிலும் இயேசுவின் நாமத்தின் வேல்யூ அதிகம். நம்புறீங்களா நீங்க? அதை அந்த நாமம் தான் உயர்ந்த நாமம். அந்த நாமத்திற்கு முன்பதாக உங்கள் பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் இல்லை. பவுல் அப்படிதான் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. என் இடத்தில் இருக்கிறதெல்லாம் குப்பைன்ட்டார் ஒரு கட்டத்தில். என்னவா இருக்கிறது? எல்லாமே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன்ட்டார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமமே நான் அறிந்திருக்கிற, நான் பெற்றிருக்கிற அறிவு, நான் வைத்திருக்கிற செல்வம், நான் வைத்திருக்கிற காசு, நான் வைத்திருக்கிற புகழ் எல்லாவற்றை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மேலானதா இருக்கிறது. உலகத்துக்கு அது புரியாது. உலகத்துக்கு அவங்க கிட்ட என்ன இல்லையோ அது வந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, அது வந்தாலும் பிரச்சனை தீராதுன்றது என்ன பண்றது அவங்களுக்கு வந்த பிறகு தான் புரியும். வராத வரைக்கும் என்ன பண்றதுல அவங்களுக்கு புரியறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா? எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் என் கூட இருந்தார். அவர் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போவார். அவருக்கு சொந்தமாக ஒரு நிலம் ஒன்று இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கூலி வேலைக்கு தான் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வேலைக்கு போயிட்டு வருவார். கஷ்டம்தான் அவருக்கு வாழ்க்கை. அவர் அந்த கஷ்டப்படுற நேரத்தில் என்கிட்ட சொல்லுவார் பாருங்க, ஐயா எனக்கு மட்டும் காசு மட்டும் வந்துருச்சுன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நாங்களாம் இவ்வளோ பேர் போயும் எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்ட முடியல, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பணம் தான் பிரச்சனையாக. ஸோ பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். எப்பவுமே சொல்லுவார் என்கிட்ட, அதை பணம் வந்துருச்சுன்னா எங்கள் கஷ்டம் எல்லாம் தீந்துடும், பணம் வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வந்துடும். இந்த பணம் மட்டும் கையில் நின்றுச்சுன்னா எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவர் மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா போதுங்க, வேறு எந்த பிரச்சனையும். யார் சொன்னது? கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அப்புறம் குழந்தைய பெற்றுக்கணும், அதை வளர்க்கணும், எல்லாம் தானே நடந்துடும். அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா பத்தாதுங்க, அதுக்கப்புறம் இன்னும் பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. நிறைய பேர் வீடு மட்டும் கட்டினா போதுங்க, வீடு கட்டின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இருக்குதாங்க, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அது வரி கட்டுறது, அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, உங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து அதை பாதுகாப்பாக அவன் வச்சுருக்கணும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இது மாதிரி இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அதில். அப்போ அந்த மனுஷன் அப்படி தான் சொன்னார், பணம் மட்டும் வந்துருச்சுன்னா போதுன்றார். அப்போ திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கெலாம் இந்த இடம் வாங்க ஆரம்பித்தானுங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், நம்ம நிலத்தை சும்மா தானே வச்சுருக்கிறோம், இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டார். விற்றுட்டு யார்கிட்டையும் சொல்லலை, அவர் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ ஒரு நாள் சந்திக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தார். என்ன எப்போவுமே கஷ்டம்னு துன்பம்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பேன், என்ன கதை ஒரு மாதிரியா இருக்கிற ஆள் அப்படின்னா, இப்போ அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கன்னாரு என்கிட்ட. இப்போ அதை விட கஷ்டமாக இருக்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டேன். பணம் தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ பணத்தை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னோடனே, நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கினாரு. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அவர் வீட்டுக்கு போன பாருங்க, ஒரு குடிசை வீடு, இப்படி குனிஞ்சு தான் இப்படி உள்ளே போனோம். உள்ளே வீட்டுக்குள்ளே போனால் ஒரே ஒரு குண்டு பல்ப் எரியுது. பார்த்தா ஒரு 6-7 பை லைனாக மஞ்சள் பை, ஒரு துணி மாதிரி அதுக்கு மேலே போட்டு வச்சுருந்தா. அதை எடுத்தார், பார்த்தா ஒரு 6 பை லைனாக தொங்குது ஒரு கட்டையில். நான் கேட்டேன், என்னது இது அப்படிங்க. அரிசி மூட்டை எதை கட்டி தொங்க விட்டுருக்கிறியா, என்னது இது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், நிலத்தை விற்றுட்டேன், 1 கோடி ரூபாய் அவன் கேஷாக கொடுத்தான், பணமாக கொடுத்தான், அது எல்லாத்தையும் இந்த மஞ்சள் பையில் போட்டு நான் பண்ணியிருக்க தொங்க வச்சுருக்கிறேன். அதை ஏன் அங்கே தொங்க வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் நான். கபோர்டு கூட இல்லை அவர் வீட்டில், பாவம் கபோர்டு இல்லை, அது எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு தெரில, ஒன்றும் தெரில. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு காலத்தில் பணம் இல்லாதது தான் பிரச்சனைன்னு நினச்சேன், இப்போ இந்த ஆறுத்தையும் எப்படி பாதுகாக்கிறதுன்றதுக்காக பூதம் மாதிரி, அவர் சொன்னார் அந்த வார்த்தை, பூதம் மாதிரி இந்த வீட்டையே சுற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்றார். என்ன பிடிக்குது எனக்கு, இப்போ இந்த 6 மூட்டையும் பாதுகாக்கணும், 6 பையும் பாதுகாக்கணும், பாதுகாத்து இது பத்திரமா இது வீடு கட்டலான்னு பார்த்தா கூட பயமாக இருக்குது. இது எவனா திடீர்னு போயிடுவானா, இல்லை வீடு இப்போ திடீர்னு பத்தின்னு எரியுமா, குடிசை வீடு பாருங்கள். அவருக்கு அது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கனவுலாம் வருது எனக்கு நைட்டில்,
என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுன்னு சொன்ன, ஆரத்தி தொங்க விடுறதுக்கு பதில் கட்டி பிடிச்சி என்ன பண்ணிக்கோ, படுத்துக்கோ. ஆரத்தி மாட்டிக்கிட்டு தான் திரி வெளியே. என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? அதான் சொன்னேன், நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த பணம் வந்தால் எல்லாம் என்ன ஆகிடும், எனக்கு நிம்மதி ஆகிடும்னால. அதான் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது, நிம்மதியாக இருந்தார். கையை பின்னாடி கட்டிக்கிட்டு சொன்னார் பாருங்க, கரெக்டு தான். பணம் வந்த பிறகு இன்னும் இருக்கிற நிம்மதி எனக்கு போயிடுச்சு. அதான் நிறைய பேருக்கு உலகத்தில் புரியல. எது முக்கியமான தேவை, எது முக்கியமான தேவைன்றதே அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம இப்போ மரத்தை பார்க்குறோம், ஒரு மாமரத்தை பார்க்குறோம், கிளைகள் முழுக்க மாம்பழமாக தொங்குது. நம்முடைய அறிவு கம்மியாக இருந்தால் நம்ம எப்படி யோசிப்போம்? இந்த கிளையை பார்த்தியா எவ்வளோ மாம்பழம் தொங்குது, இந்த கிளை தான் முக்கியம், எது முக்கியம் கிடையாது, வேறு முக்கியம் கிடையாது அப்படின்னு வேற வெட்டி விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாட்டி அந்த கிளையில் ஏதாவது வருமா? இலை கூட வராது. எது கூட வராது? இலை கூட வராது. அதே போல தான் நிறைய பேரும் வெறும் இந்த பணம், சுகம், வெளிப்படையாக கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்கள் தான் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எது தாங்கி பிடிக்குமோ, இதெல்லாம் எது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருமோ, அந்த வேறாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறதே இல்லை, பார்க்குறதே இல்லை. அவர் விட்டுறது, அவர் வெட்டி விட்டுறது வாழ்க்கையிலேருந்து, அவர் கட் பண்ணி விட்டுட்டு இவர் இல்லாமல் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழுறாங்க. பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு இயேசு, ஆனால் அவருடைய வாழ்க்கையோட ரூட் யாராக இருக்கிறது இல்லை, வேறு யாராக இருப்பதில்லை, இயேசுவாக இருப்பதில்லை. பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் இயேசுவின் நாமத்தை அதிகமாக என்ன பண்ணுவதில்லை, நம்புவது இல்லை. காரியம் வாய்க்கணும்னா பணம் தான் தேவைன்னு நினைக்கிறாங்க, காரியம் வாய்க்கணும்னா சொந்தக்காரன் தான் முக்கியம் நினைக்கிறாங்க, காரியம் வாய்க்கணும்னா தங்களுடைய பலம் தான் முக்கியம் நினைக்கிறாங்களே தவிர இயேசுவின் உயர்ந்த உன்னதமான நாமம் மாத்திரமே எனக்கு போதுமானதாய், வெள்ளியும் பொன்னையும் செய்ய முடியாத காரியத்தை எது செய்யும், இயேசுவின் நாமம் செய்யும்ன்றது என்ன பண்றதில்லை, அவங்க அறிந்து கொள்வது இல்லை. ஆனால் அந்த மனுஷன் பேதுரு யோவான் அப்படி இல்லை, தெளிவாக இருந்தாங்க. அவங்க வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபொழுது அவன் குதித்து ஆலயத்துக்குள்ள ஓடிட்டான். சரி, இது வெறும் மேலோட்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ இதை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை திரும்ப வந்துச்சு, இப்போ அதை தான் கவனிக்க போகிறோம். அதில் தான் பெரிய சத்தியமே அடங்கி இருக்கிறது. ஏன்னா இப்போ அவன் ஓடுகிறதையும் துள்ளி குதிக்கிறதையும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இப்படி வெளிப்படையாக சொன்னால் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த யூதர்கள் அதிகாரிகள் மொத்த பேரும் இதை பார்க்குறாங்க. மொத்த பேர் என்ன பண்ணுறானுங்க, இது நின்று வேடிக்கை பார்க்குறானு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். முடவனாக இருந்தவன் ஆச்சரியமே, பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் ஆச்சு, இவன் எப்படி எந்த வல்லமையினாலும் எந்த நாமத்தினாலும் இவன் இப்படி துள்ளி குதித்து வர அளவுக்கு என்ன நாமம் இருக்கிறதுங்க, எந்த வல்லமை இப்படி நடக்க செய்தது, எந்த நாமம் இவனுடைய வாழ்க்கை நிலையை மாற்றினது எது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்து அவரை ரத்தம் சிந்த வைத்து அவரை அடக்கம் பண்ணினீர்களோ, அந்த இயேசுவின் நாமத்தினாலே இவன் என்ன பண்ணுகிறான், நடக்கிறான். அந்த இயேசுவின் நாமத்தினாலே என்ன பண்ணுகிறான், இவன் நடக்கிறான். உடனே அவங்க பார்க்குறாங்க, எப்படி அது, நம்ம அடிக்கும் போது அடி வாங்கிக்கிட்டான், ஈட்டியில் குத்தும் போது குத்துதை வாங்கிக்கிட்டான், அடக்கம் பண்ணுறது நம்ம தான் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணோம். ஆனால் இவனுக்கு அடுத்த கட்ட ஒரு வார்த்தை இவன் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். யார் எழுப்பினார்? அவர். இப்போ இவன் நடக்கிறது வெறும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அல்ல, இவன் நடக்கிறது யாரால, உயிர்த்தெழுந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகி இயேசுவின் நாமத்தினாலே இவன் நடக்கிறான். அதுதான் உங்களுக்கு புரியல. சிலுவையில் அறைந்த இயேசு உங்களுக்கு புரியுது, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யூதர்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு இவ்வளோ வல்லம் இருக்கிறது, அவருடைய நாமம் இவ்வளோ பயங்கரமானது என்பதை என்ன பண்ணார்கள், அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போதான் முதல் அதை பார்க்குறாங்க. அதை நம்ம இன்னைக்கு படிக்கவும் போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 3:16. அந்த அதிகாரிகள் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, யூத அதிகாரிகள் பேதுரு யோவானையும் பார்த்து கேட்குறாங்க, அவங்ககிட்டையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எப்படி இவன் நடந்தான்? அப்போ பேதுரு அதுக்கு பதில் கொடுக்குறார். 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. எது நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே?
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். எந்த நாமத்தை பற்றும் விசுவாசம்? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதான்னு கவனிங்க. இயேசுன்னு விசுவாசம் இருக்கும், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். பேதுரு அதை ரொம்ப குறிப்பிட்டு பேசுறாரு. அதை எப்படி பேசுறாரு பாருங்க. அதை அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணினது? பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சுகம் வந்ததும் சரி, இவன் பலப்பட்டதும் சரி, இவன் கால்கள் வழங்கினதும் சரி, அந்த நாமமே. எந்த நாமமே? அது இயேசு என்கிற அந்த நாமமே. இப்ப விளக்கமா பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம், அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவன்னாவும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. எருசலேமில் என்ன பண்ணினார்கள்? யார் இந்த குரூப்பு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பேர் படித்தோம் இல்லையா? இந்த குரூப் யார் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைய முழு காரணமாக இருந்தவர்கள். திட்டமிட்டு அவர் மேலே போய் குற்றச்சாட்டு வச்சு பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சு அங்கிருந்து பர்மிஷனை வாங்கி அவர் ரோடு முழுக்க அடித்து நிர்வாணப்படுத்தி சிலுவையில் அடிக்க முற்றும் முதலமாய் இருந்த முழு காரணமும் யாரு? இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான். பிரதான ஆசாரியர்கள் அன்னாவும் காய்பாவும் யோவன்னாவும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் இப்போ கூட்டம் கூடுறாங்க. எதுக்கு? சிலுவையில் அடிச்சதோடு ஒரு ஆளுடைய கதை முடிஞ்சதுன்னு நினைச்சோம். இதோடு கூட இந்த இயேசுன்ற பேரால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. இனி நம்ம நடத்துகிற மாதிரி இந்த ஜனங்களை அடிமைத்தனப்படுத்தி, இந்த ஜனங்களை முடவனாவே வச்சு, இந்த ஜனங்களை கீழ்ப்படுத்தி, இந்த ஜனங்களை சிந்திக்க விடாமல் பண்ணி இவங்களை இப்படியே வச்சிருக்கலான்னு பார்த்தா இப்போ அதிர்ச்சி, அடுத்த கட்ட அதிர்ச்சி அவங்களுக்கு வருது. இப்போ இந்த இயேசுவின் நாமத்தினாலே ஒருவன் எழுந்து என்ன பண்ணுகிறான்? நடக்கிறான். அதுவும் எருசலேமில் நடக்கிறான். அதுவும் நம்ம போயிட்டு வர ஆலயத்திலே ஒருத்தன் நடக்கிறான். அதுவும் ஜனங்கள் கண்கள் பார்க்க ஒருத்தன் நடக்கிறான். உடனே ஃபேமிலியாக எல்லாம் குடும்பமாக சேர்ந்து கூட்டம் கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? 7 வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி. யாரை நடுவே நிறுத்தி? பேதுருவையும் யோவானையும் நிறுத்திறான். ஏன்னா நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அக்கிரமம் பாருங்க. ஒரு ஆள் முடவனாக இருந்திருக்கிறான், அவனை எழுப்பி நடக்க வச்சிருக்கிறாங்க. நல்லது தான், பாராட்ட தானே செய்யணும். என்ன தானே செய்யணும்? பாராட்ட தானே செய்யணும். ஆனால் பயம் வருது அவங்களுக்கு. அவங்கள எழுப்பி நிற்க வச்சு அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு பாருங்க. 7 வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே, நல்லா அந்த வார்த்தைகளை கவனிக்கணும், எந்த வல்லமையினாலே. அடுத்த வார்த்தை எந்த நாமத்தினாலே. 2 வார்த்தை தான் கேட்குறாங்க. எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹலோ, வேற எதுவும் கேட்கல. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, முடவன் கண்டிப்பா பணத்தால் எழுந்து நடந்திருக்க, பணம் முடவனை நடக்க வைத்திருக்க முடியாது, பொன்னும் வெள்ளியும் நடக்க வைத்திருக்க முடியாது. இந்த முடவன் எழுந்து நடக்கிறான், அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ஏதோ ஒரு வல்லமை, இன்னொன்று ஏதோ ஒரு நாமம். ஏதோ ஒரு நாமத்தில் இருக்கிற வல்லமை தான் முடவனாய் இருந்த இவனை எழும்பி நடக்க வைத்தது. பணம் காசு செய்ய முடியாததை ஒரு நாமம் செய்து முடித்திருக்கிறது. அது எந்த நாமம்? அது எந்த வல்லமையில் இருக்கிற நாமம்னு கேட்குறாங்க. கேட்கும் போது பதில் அங்கே வருது பாருங்க. 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. எந்த ஆவியினால் நிறைந்து? எந்த பேதுரு எந்த எருசலேமில் எந்த இடத்துல 3 முறை இயேசுவை மறுதலித்தானோ அந்த பேதுரு இப்ப எதுல நிறைகிறான்? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷருக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். எப்படி? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். யாரால் சிலுவையில் அறையப்பட்டவர்? நீங்களாம் பிடிச்சி ஒருத்தர் போய் குற்றச்சாட்டு வச்சு சிலுவையில் அடிச்சுங்களீங்களா? அவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற. யாரால் எழுப்பப்பட்டவர் அவர்? நீங்க சிலுவையில் அடிச்சதோடு உங்க பங்கு முடிச்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் தேவன் அவருடைய பங்கு செய்தார். என்ன பங்கு அது? மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அது தெரியுமா உங்களுக்கு? அவர் அடிச்சு தொங்க விட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நீங்களே காரணமா இருந்தீங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய நாமத்தை இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
இப்போ நீங்க கலங்கி வந்து நின்று இருக்கிறீங்க பாருங்க. அதிகாரிகள் மொத்த பேரும் கலங்கி வந்து பயந்து நடுங்கி எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இது செய்தின்னு கேட்குறீங்க பாருங்க. நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்ன பண்ணினார்? அவர் எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பதாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. எது தெரிந்திருக்க கடவுது? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலும் முடவனாய் இருந்த இவன் எழுந்து நடக்கிறான் என்பதை அதிகாரிகளும் ஜனங்களும் என்ன பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன தைரியமா பேசுறான் பாருங்க. அதிகாரிகிட்ட ஜனங்கிட்டே சொல்றான், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலும் இவன் என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது நடக்கிறான். நீங்க ஏன் குழம்பி போறீங்க? எந்த இயேசுவை நீங்க சிலுவையில் அடிச்சீங்களோ, எங்க அடிச்சா அவரோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களோ, அங்கிருந்து தான் அடுத்த கட்ட ஒரு காரியம் தொடங்குகிறது. இந்த நாமத்தின் வல்லமையினாலே முடமாக்கப்பட்ட முடவன் இப்பொழுது எழும்பி நடக்கிறான். உங்களுக்கு முன்பதாக கீழே உட்காராம உங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறான்? அவன் நிற்கிறான் சொல்றான். முன்பதாக என்ன பண்றான்? அவன் யாருடைய உதவி இல்லாமல் அவன் நிற்கிறான். அவன் காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? தேவனால் உயிர்த்தெழப்பட்ட இயேசு, நசரேயனாகிய இயேசு என்கிற நாமம். எந்த நாமம் அது? நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இவனை எழும்பி நிற்க செய்திருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுன்னா பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் அது பரிதாபமானதல்ல, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அதிகாரிகளாகி உங்களுடைய முழங்கால்களும் முடங்க வைக்கிற நாமம் அது இயேசுவின் நாமம். நம்புறீங்களா நீங்க? அதை இப்படி ஒரு பதிலாங்க. 11 வீடு கட்டுகிறவர்களாகிய, விளக்கம் யாரு? பேதுரு கொடுக்கிறார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு இப்ப யாரா இருக்கிறார்? அவர் தலைக்கல்லா இருக்கிறார். இயேசுவை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சீங்க. உங்களோடு கூட அவர் மனுஷனோடு மனுஷனா இருக்கும்போது அவர் அற்பமா பார்த்தீங்க, அவர் அற்பமா நடத்துனீங்க, அவரை சிலுவையில் அடிக்கிற அந்த கொடுமையை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுங்க. நீங்க அற்பமா எண்ணினீர்கள். ஆனால் தேவன் அற்பமா எண்ணப்பட்ட அவரை உங்கள் எல்லாருக்கும் யாரை மாற்றியிருக்கிறார்? அவர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றியிருக்கிறார். God make him as a cornerstone of this palace என்றார். கார்னர் ஸ்டோன்னா இன்னைக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வீடு நிற்கிறதுனா அது காரணம் எது? பில்லர் தான், அஸ்திபாரம் தான். பேதுரு சொல்றாரு, நீங்க யாரை வேணான்னு உதாசீனப்படுத்தினீங்களோ, இந்த ஆள்லாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவனை அடிச்சு முடிச்சு கட்டணும்னு நினைச்சீங்களோ, அவரை தேவன் தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேலருக்கு, இந்த எருசலேமுக்கு, இந்த யூதருக்கு, இந்த உலகத்திற்கு அவரை தலைக்கல்லாக மாற்றி வைத்திருக்கிறார். என்னவாக மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தின் அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு மனுஷனும் இந்த உலகத்திலே நித்திய ஜீவனை பெற முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது, நல்ல வழியில நடக்க முடியாது. நம்புறீங்களா நீங்க? அதை எவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு உலகத்தில் பெருத்தாலும் சரி, இவரே தலைக்கெல்லாம் மூளைக்கல்லானவராய் இருக்கிறார். இவரே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தலைக்கெல்லாம். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ அறிவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ உயரத்தில் உன்னதத்தில் போனாலும் சரி, இவருடைய நாமம் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை என்பதுதான். நம்புறீங்களா நீங்கள்? அதை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் அப்படிப்பட்டது. அவங்களுக்கு பதிலாக பேதுரு அதை சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லை, 12ஆம் வசனம் பாருங்க. அவராலே அன்றி, யாராலே அன்றி அப்படின்னா அவரை தவிர வேற ஒரு வாய்ப்போ வேற ஒரு ஆப்ஷனோ கிடையாதுன்றாங்க. எதுக்கு? அவராலே அன்றி வேறு ஒருவராலும், வேறு எந்த மனுஷனாலும், எந்த சாமியாராலும், புரியுதுங்களா உங்களுக்கு? யாராலும், அவரை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்ன கிடையாதுங்க? ரட்சிப்பு என்றால் கடவுளோடு இணைவது, தேவனோடு இணைவது என்பது இயேசுவின் நாமம் தவிர வேற எந்த நாமத்திற்கும் அதிகாரம் இல்லை. நம்புறீங்களா நீங்க? அது அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வேறு ஒரு நாமம்
இல்லை. சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேறு ஒரு நாமம் இல்லை. பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேறு ஒரு நாமம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் எப்படி வந்தாங்க? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கோடி கோடியான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறாங்க உலகம் முழுக்க. அது இந்தியா போல ஒரு தேசத்தில் பின்பற்றுவது என்பது பெரிய விஷயம். ஏன்னா மூட நம்பிக்கைகளும் முட்டாள்தனமும் இன்றைக்கும் நிறைந்திருக்கிற ஒரு தேசம், ஒரு ஊர் இது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல உயிர்த்தெழுந்த இயேசுவை இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் நம்புறாங்க, ஆராதிக்கிறாங்க, அவரை ஏற்றுக்கொள்றாங்க, அவரை நம்பி இருக்கிறாங்கன்னா அதுதான் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை. யாருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை அது? ஆமா, அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை அது. உங்களை ரட்சித்தது அது, உங்களை ஏற்றுக்கொள்ள வைத்தது அது. எந்த நாமம் அது? இயேசுவின் நாமமே. உங்களுக்கு ரட்சிப்பை தந்தது எந்த நாமமே அது? உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமமே உங்களை ரட்சித்திருக்கிறது. எந்த பணமோ பொண்ணோ வெள்ளியோ அல்ல. தெரியாதவங்க வெளியே எப்படி வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம். சர்ச்சுக்கு போறாங்க, பணம் கொடுப்பாங்க, ஞானசாரம் எடுத்தா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அப்படிதான். ஏன்னா பொங்கலுக்கு 400 ரூபாய் வாங்குறவங்க கிட்ட என்ன அறிவு எதிர்பார்க்க முடியும்? இலவசமாக மிக்சி கிரைண்டர் வாங்குற ஆளுங்கிட்ட அவங்கிட்ட போயிட்டு என்ன பெருசா எதிர்பார்க்க? ஆமாம், அவன் பேசுறதுலாம் பெரிய இதுவா? அவன் அப்படிதான் வாய்க்கு வந்தது பேசிட்டு கிடப்பான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா போதும், ஒரு நல்ல காரை வாங்கிட்டீங்கன்னா போதும், நல்ல வீடு கட்டிக்கிட்டா போதும், எல்லாம் ஃபாரின் பண்ணும். எல்லாம் எந்த போனோம்? இன்னும் ஃபாரின்லனவோ நம்ம மாமனும் மச்சானும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள மாமனும் மச்சானும் இருக்கிறான் எல்லாமே. ஆனால் அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவனுக்கும் தெரியாது. வெறும் ரட்சிப்போடு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நீங்கள்? இத்தனை கோடி கிறிஸ்தவர்களுக்கும் இத்தனை லட்சம் ஊழியக்காரங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு யாரா இருக்கிறானுங்க? என்ன நினச்சிது? பாலும் தேடுமா ஓடுது ஃபாரின்ல, தெரியல பாருங்க, படிப்பறிவே இல்லை. இன்னைக்கெல்லாம் யூடியூப்லாம் இருக்குது, என்ன தான் பார்க்குறீங்க அதில்? கொஞ்சம் அமெரிக்கா தான் உலகத்தில் வல்லரசு நாடுன்றீங்க, கொஞ்சம் போய் போட்டு பாருங்க. பிச்சைக்காரனுங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கான் ரோட்டில். நம்ம ஊர் பிச்சைக்காரனே பரவாயில்லன்னு தோணுது சில நேரத்தில். வீடு வாசல் இல்லாமல் கையில் ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். ஐ மீன் ஹோம்லெஸ் பர்சன், ஹெல்ப் மீன் போட்டு. லட்சக்கணக்கில், நூற்றுக்கணக்கில், லட்சக்கணக்கான பிச்சைக்காரங்க எங்கே இருக்கிறான் இன்னைக்கு? அவனெல்லாம் விட்டு கொண்டாந்து இங்கே வந்து கொட்டுறானாங்க. ஏற்கனவே அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறேன். சில ஆட்கள், நாங்கள் இங்கே ஆர்ஃபனேஜ் நடத்துகிறோம், ஏழை பிள்ளைங்களை வச்சுருக்குறோம், அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதில் ஒரு காலத்தில் முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தாங்க இப்போ இதை பிச்சை, அவங்க போடுறது ஒரு பிச்சை. அதனால நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அனாதை பிள்ளைங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 டிக்கெட் எப்பவுமே இருக்கும் உள்ள. இவங்களை காமிச்சு ஏதாவது கொஞ்சம் என்ன பண்ணோம், எடுக்கணும். எதுவுமே இல்லை. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கென்யாவிலேருந்து ஒரு பாஸ்டர் என் உயிரை வாங்கிட்டான். கால் மேலே கால், மெசேஜ் மேலே மெசேஜ். எதுக்கு இவன் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த ஆள்? பாஸ்டர்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும், இதெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் இருக்குது எனக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10-15 ஃபோட்டோஸ் லைனாக வருது, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவர் சொல்கிறாரு, நெக்ஸ்ட் லஞ்ச் யூ ஷுட் பிளெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லஞ்சுன்னு போடுறார். அதாவது அடுத்த வேளை சாப்பாடுக்கு நீங்கள் தான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது நல்ல வாழ்க்கைன்றீங்களா? என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் அப்படியா தெரியுது? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்படி கேட்டால் நான் இப்படி வாழ முடியும்? அப்படி கேட்டால் வேஷம் தான் போடணும். நான் என்ன தான் போட்டு ஆகணும்? நான் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு, அப்படி தான் வேஷம் போட்டு ஆகணும். அப்போ தான் அவன் தருவான். யாராவது பிச்சைக்காரன் கார்லேருந்து இறங்கி எதாவது கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பீங்க? யோ நீ ஏன், எனக்கே கார் கிடையாது, நீ என்ன பண்ணுற, காரில் வந்து இறங்கி என்கிட்ட கேட்குறியான்வீங்க. பிச்சைக்காரனா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். ஓட்டை கீட்டை போட்டு கையில் ஒரு பழைய தட்டு வச்சுக்கிட்டு அந்த அடையாளத்தை இருந்து தான் என்ன பண்ணுவீங்க? நீங்களே பிச்சையை
போடி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடுதுன்னா கண்டிப்பாக உனக்கு 10 பைசா கூட பண்ண மாட்டீங்க. நல்ல ட்ரெஸ் தான் இருக்குது, கை கால வேறு நல்லா இருக்குது, உனக்கு கண்டிப்பாக போட மாட்டேன்னு போயிடுவான். படிக்காத மக்கள் பாருங்கள், எதை ஒன்றா பேசுவான். அவனுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங் என்னன்னு தெரியாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நேற்று தினத்தில் அதெல்லாம் பார்த்துருந்தோம். வராதவங்களாம் ரொம்ப பரிதாபமான ஆட்கள். நீங்களாம் தினத்தில் சிலுவையிலிருந்து எனக்கு உண்டான செல்வத்தில் இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கையின் பிரயாசத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகுன்றதான். ஆனால் அதை தாண்டி ஒன்று வச்சிருக்கிறாரு. எதை வச்சிருக்கிறார் அவர்? அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிண்டத்தின் புதையல்களையும் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். எனக்கு கண்ணுக்கு மறைவாக எனக்கு தேவையான பொக்கிஷங்களையும் புதையல்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். வெறும் கையின் பிரயாசத்தில் வாழற ஆள் இல்லை நான். கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அது நம்புகிறேன், அதன்படி செய்கிறோம். ஆனால் அதில் மட்டுமே முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பண்ண முடியாது, பார்த்துட முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் போக வேண்டியதாக இருக்குது. வானத்தின் பலகணிகளை திறக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு நான் ஒரு வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நேற்று பார்த்துருக்குறோம், இன்னைக்கு டைம் கிடையாது. அப்போ இந்த நாமத்தை பற்றி அறியாதவர்கள், புரியாதவங்க எப்படி ஒன்று இயேசுவை நினைக்கலாம். அவர் ஒரு கடவுள், அவர் இப்படி அப்படி. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள், ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளெல்லாம் வந்து அட்டன் பண்ணுற நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெளிவாக, இவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை. ரட்சிக்க இல்லவே இல்லை. என்னை ரட்சிப்புனா காப்பாற்றுவதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. என்னை காப்பாற்றுவதற்கு என் பணம் போதுமானதல்ல, வெள்ளியும் பொண்ணும் போதுமானதல்ல, மனுஷ பலன் போதுமானது அல்ல, உறவுகள் போதுமானது அல்ல. அவருடைய நாமமே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லை. நம்புறீங்களா நீங்க? உங்களுக்கு அதான் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், எங்க கீழெங்கும்? வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கு, வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, பிழைப்பதற்கு, செழிப்பதற்கு, வெற்றி அடைவதற்கு வேறு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப பாருங்க 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, யாரு? அதிகாரிகள் கண்டு, அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர்த்து பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளிரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும், இப்ப கவனிக்கணும், ஒரு மனுஷன் எழுந்து நடந்துட்டான், இல்ல இயேசுவின் நாமத்தினாலே நடக்கல, அவருடைய வல்லமையினால நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லா கண்களும் பார்க்கும்படியாக என்ன பண்ணி இருக்கிறது? நடந்திருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நடன்னு சொன்னது வந்து வெளிரங்கமா, எல்லா மக்களுடைய காதுகள் கேட்கும்படியா. எல்லாம் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. என்ன, என் முடவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்றானேன்னு பார்த்துருப்பாங்க. எல்லாருடைய கண்கள் பிரத்யட்சமாய் பார்க்கும்பொழுதுதான் முடவன் எழுந்து நடந்தான். அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது, சொன்னா நம்மள கல்லால் அடிப்பானுங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அதான் பிளான். என்ன பண்ணலாம்? அடுத்த வார்த்தைக்கு பாருங்க, 17ஆம் வசனம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே என்ன பண்ணாதபடிக்கு, பரம்பாதபடிக்கு. யாருக்குள்ளே பரம்பாதபடிக்கு? எப்ப? இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. எருசலேம் வெளியே யாருக்குமே தெரியாது. எருசலேம் என்கிற ஒரு சின்ன நகரத்துக்குள்ள, ஒரு தேவாலயத்துக்குள்ள இவ்வளோ வேலை நடக்குது. இந்த நாமம் ஜனங்களுக்குள்ளே அதிகமாக என்ன பண்ணாதபடிக்கு, எருசலேமுக்குள்ள கூட வரக்கூடாதுன்னு நினைச்ச நாமம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்ந்து நிற்கிறது, இயேசுவின் நாமம். யாருடைய நாமம் அது? அப்ப அந்த நாமத்தை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தை தான் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்ப அந்த பிளான் தான் அங்க நடக்குது. என்ன பிளான் அது? அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது?
பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து, எந்த நாமத்தை குறித்து? எவ்வளவும் என்ன பண்ணக்கூடாது? பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க எந்த நாமத்தை பிரசங்கிக்க கூடாது? பேதுருவே, யோவான் ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க, இயேசு நாமத்தை சொல்லி ஒருத்தனை எழுப்பி நடக்க வச்சுட்டீங்க. நீ ஜனங்களுக்குள்ள இந்த நாமம் பரவக்கூடாது. பரவச்சுன்னா அப்போ எங்களுக்கு அதிகாரம், எங்களுக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் போயிடும். ஜனங்களை எங்களை மதிக்க மாட்டான். என்ன ஒரு ஆளை பிடிச்சி சிறுவில் அரைஞ்சிங்க, நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சோம். கடைசியாக பார்த்தா அந்த ஆள் உயிரோடு எழுந்து அந்த ஆளுடைய நாமத்தை கொண்டு இப்போ என்ன பண்ணுறான்? முடமணிப்ப நடக்கிறான். ரட்சிக்கப்படுறாங்க அநேக ஜனங்கள், ஞானசாரம் எடுக்கிறாங்க. அவர் நாமத்தை கொண்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்களும் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேர் கெட்டு போயிடும். அதனால இது முதற்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே இனி இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் பிரசங்கிக்கவும் கூடாது. என்ன பண்ணவும் கூடாது? இது பேசவும். இன்னைக்கு பல சபையில் அந்த சட்டத்திட்டம் தான். நீங்கள் பல சபைக்கு போங்களேன், எதையோ பிரசங்கம் பண்ணிட்டு கிடப்பான். இன்னைக்கு கூட என்ன நடந்திருக்குன்றீங்க? ஈஸ்டர் பிரசங்கம் பல சபையில். உயிர்த்தெழுதலே நம்பிக்கை இல்லாத ஆள்லாம் பாஸ்டராக இருக்கிறான். இன்னைக்கு அவன்லாம் அங்கேயே போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பான்? என்ன பிரசங்கம் பண்ணியிருக்க முடியும்? அவர் உயிர் தெழுந்ததை விட, இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பார்த்தா, அவர் உயிர் தெழுந்ததை விட அவர் சிலுவையில் பட்ட பாடே மேன்மையின் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாயோ, அதை விட மேன்மையானது இது. எதை விட மேன்மையானது? சிலுவையில் பாடுபட்டார்னா, அடிக்கப்பட்டார்னா அதை விட மேலானது, மேன்மையானது இது. உயிர் தெழுந்த இயேசுவின் நாமம், அது வல்லமை உள்ள நாமம் என்பது. நம்புறீங்களா நீங்க? அதை அங்கேயாவது 4 பேர் பிடிச்சி அடிக்க முடிஞ்சது, குத்த முடிஞ்சது, துப்ப முடிஞ்சது. ஆனால் இந்த நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடக்கப்படுகிற வல்லமை உள்ள நாமம் அது இயேசுவின் நாமம். அதுக்கு உயிர்த்ததில் நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அங்கேயும் மட்டும் போட்டால் பார்த்தாது, கேட்கறதுக்கு இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன பண்ணக்கூடாது? வாய் திறந்து ஜனங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லி அனுப்பக்கூடாது. எதுவும் கேட்க மாட்டானுங்க, நம்ம சொல்கிறது தான் கரெக்டுன்னு போயிடுவானுங்க, போகக்கூடாது. எடுத்து சொல்லி கொடுக்கணும். எதை சொல்லி கொடுக்கணும்? எதை பிரசங்கிக்கணும்? இயேசுவின் நாமத்தை பேசவும் போதிக்கவும் செய்யணும். ஒவ்வொரு சபையும் அவராலே அன்றி உனக்கு ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை, பிழைப்பு வேறு ஒருவராலும் இல்லை, ஆசீர்வாதம் வேறு ஒருவராலும் இல்லை, சுகம் வேறு ஒருவராலும் இல்லை, வழி வேறு ஒருவராலும் இல்லை, இயேசுவின் நாமமே அன்றி. யாரை அன்றி? இயேசுவின் நாமமே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த நாமத்தை நீ பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 19 வசனம். இப்ப பேதுரு பாருங்க பதில். அதுக்கு பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். யாருக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் அப்படின்னா இயேசுதான் சொல்லிட்டு போயிருக்கிறார்ன்றான். இயேசுதான் சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றதுதான் நாங்க கேட்டாகணும். அதுதான் சொல்றாங்க, பேதுரு யோவான் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி என்ன பண்ணிவிட்டார்கள்? அவர்கள் விட்டு விட்டார்கள். அதிகாரம் கடைசி இந்த லெவல் தான் பண்ணும். அதிகாரம் கடைசி எந்த லெவலில் வந்து நிற்குது? பயமுறுத்துவது. என்ன படுத்துவது? ஆமாம், உங்களோட அப்படி தான் பயமுறுத்தும். நீ எப்படியா நல்லானே, நீ எப்படியா இவ்வளோ தைரியமாக இருக்கிற, நீ எப்படியா அப்படி வாழற, நீ எப்படி இப்படி பிழைக்கிற அப்படின்னா, நீங்கள் பேதுரு மாதிரி தைரியமாக இருந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த நாமமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால நான் பிழைக்கிறேன், வாழற, நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. சில நேரத்தில் நமக்கு எதிராக சில ஆளுங்க வரதான் செய்வான், பயமுறுத்து தான் செய்வான். அதுக்காக என்ன பண்ண போறீங்க? நீங்க பயமுறுத்துறாங்க, என்ன பொறுத்துறாங்க? ஆமாம், 2012 லிட்டரலாக எங்களுக்கு அப்படி தான் நடந்தது. நானும் எங்கள் அப்பா போய் நிற்கிறோம். சனிக்கிழமை நைட்டு வர வச்சு மிரட்டி அமிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறாங்க. ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு பண்ணாங்க. ஆனால் ஆராதனை தைரியமாக நடத்தணும். நடத்திட்டு 11 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. காலைல சீக்கிரம் ஆராதனை இங்கே முடிச்சுட்டு நேராக அங்கே போனோம் ஸ்டேஷனுக்கு. அங்கே நின்னோம். எங்கள் அப்பா மட்டும் கேள்வி கேட்டார்.
கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யார், எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான்? ஏன்னா நீ காலையில் அவன் கொடுத்தவன் யார் என்ன நீ இதெல்லாம் நாங்கள் விசாரிச்சிட்டோம். கொடுத்தவனை இங்கே வர சொல்லு. நாங்கள் எங்கள் வீட்டில் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? கேள்வி கேட்கணும்னா எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்கலாம், எங்கள் பின் வீட்டில் கேட்கலாம். அவங்க 2 பேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. இவங்களால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, தொந்தரவும் கிடையாதுன்னு பக்கத்து வீட்டிலேருந்தும் அங்கே நிற்கிறாங்க வந்து. அதனால் போலீஸால் ஒன்றும் பேச முடியல. என்னடா இது, பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து நிற்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்களும் கிடையாது. அவங்களே வந்து தைரியமாக சொல்கிறாங்க இது மாதிரி. அப்போ என்ன செய்யறது? கடைசி இந்த வேலை தான், பயமுறுத்தி நீங்கள் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இடத்த வாங்கிட்டு தனியாக என்ன பண்ணுங்க, போயிட்டு கட்டுங்க. இங்களை என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் நடத்தக்கூடாது, நடத்துனீங்கன்னா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு மதியானம் 3 மணி வரைக்கும் ஒரு மிரட்டல். அங்கேயே வாசலின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அங்கே தான் நடத்துவேன், அங்கே தான் ஆராதனையை செய்வேன். எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ, எவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, அவன் இன்னைக்கு வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தான் பண்ண முடியுது. கடவுள் அவனை அப்படி வச்சிருக்கிறான்னு சொல்ல வரேன். யார் அவனை அப்படி பண்ணி வச்சிருக்கிறது? ஆமாம், வாயை திறந்தினா நான் வந்து எங்கள் அப்பா மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியும் எங்கே கையை வைக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. எங்கள் அப்பா மாதிரி நான் வந்து வாழையும் முதுகையும் பிடிக்கிற ஆள் கிடையாது. தலையை நசுக்கி விட்டு போகிற ஆள் நான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் ஆமாம் நொறுங்கி தான் போவான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏனென்றால் இது இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற இடம். இது யாரை பிரசங்கிக்கிற இடம்? இது இந்த பயம்புறுத்துறதுக்கு இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. ஐயோ எங்கள் வீடு இருக்குது, எங்கள் குடும்பம் இருக்குது, நாங்கள் எங்கே போவோம், இதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டா. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக மேலான நாமம் வேறு ஒரு நாமத்திற்கு இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. நம்புறீங்களா நீங்க? அதை அப்படிதான் மிரட்டுறாங்க. மிரட்டி சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது, அந்த நாமத்தை பற்றி பிரசங்கிக்கவும் கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பற்றி பிரசங்கிக்க கூடாது. ஆனால் பேதுரு சொல்லிட்டாரு, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். யார் கீழ்ப்படிவோம்? தேவன் சொல்லியிருக்கிறார் பேச சொல்லி பேசுவோம், தேவன் சொல்லியிருக்கிறார் அதன்படி செய்வோம். ஆனாலும் பயமுறுத்தி அனுப்பினாங்க. அடுத்த கட்டம் பார்த்து முடிக்கலாம் பாருங்க, என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19 வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, அடுத்த கட்டம் என்ன நினைச்சுன்னா இதே மாதிரி தான் போறாரு, பிரசங்கம் பண்ணாரு. பேதுருவையும் யோவானையும் கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் வச்சாச்சு. எங்கே வச்சாச்சு? இப்போ அவங்களால முடிஞ்சது தானே, எங்கே தள்ளுறது? ஜெயிலில் தள்ளுறது. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஜெயிலில் போகிறதுலாம் பார்த்தியா? இல்லை ஒழுங்கு பைபிள் படிக்கிறதே கிடையாதா நீங்கள்? பைபிள் என்ன பண்ணுறதுல ஒழுங்காக படிக்கிறதே யோசேப்பில் இருந்து இருக்குது. பல பேர் இருக்கிறான். ஹலோ, யாரில் இருந்து இருக்குது? யோசேப்பில் இருந்து ஜெயிலுக்கு போன வரலாறு இருக்குது. யோசேப்பு போயிருக்கிறான், தாவீது போயிருக்கிறான், தானியேல் போயிருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போயிருக்கிறாங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேலே இயேசு போயிருக்கிறாரு, பேதுரு போயிருக்கிறாரு, பவுலும் சீலாவும் போயிருக்கிறாங்க. இவங்களாம் எங்கே போயிட்டு வந்தாங்க? பீச்சுக்காக போயிட்டு வந்தாங்க. எங்கே போயிட்டு வந்தாங்க? நல்லா தான் சொல்லுங்களேன், சிறைச்சாலைக்கு தான், ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்த ஊழியக்காரங்க இவங்களாம். ஒன்னே நொட்டக்கூடாது. எதுக்கு போனாங்க பிரதர்? ஹலோ, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். என்ன காரணம்? நீ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் வேறு எந்த ஒன்றும் செஞ்சு பாருங்களேன், ஜெயிலே பார்க்க வேண்டியது இருக்காது. ஆனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆளுங்களா ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே நடக்கிற சம்பவம் அதுதான். மிரட்டி அவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சாச்சு. வச்சுட்டா ஒரு பூட்டும் ஒரு கம்பியும் ஒரு 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 இயேசுவின் நாமத்தை அறிந்தவனை வந்து வச்சிட முடியுமா? இங்கே சொல்லப்படுகிறது, இரவு வேளையில் தேவ தூதன் வந்து சிறைச்சாலையின் கதவை திறந்து பேதுரு யோவானையும் என்ன பண்ணியாச்சு, வெளியே கொண்டு வந்துட்டான். என்ன நடந்தது? 20ஆம் வசனம், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்கள் காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம்.
திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? என்ன கேட்குறாங்க? ஐயோ, நேத்தானே பயமுறுத்தி அமைச்சிருந்தோம், இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி பிரசங்கிக்காத, எந்த ஜனங்களோடும் பேசாத, இது எருசலேமுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, பரவக்கூடாதுன்னு பயமுறுத்தி அமைச்சிருந்தோம். அதுக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டோம். ஜெயிலில் போட்டாவாது நீங்கள் இந்த நாமத்தை பற்றி யாருக்கிட்டையாவது பேசாமல் போயிடுன்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறான். என்ன பண்ணி வச்சிருந்தாங்களாம் தெரியுமா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தாலே நிரப்பி. எதால நிரப்பி? ஹலோ, ரெண்டே பேர் ஒரு ஊர் முழுக்க எதை நிரப்பிட்டாங்களாம்? ஒரு ஊர் முழுக்க எதை நம்ப வச்சுட்டாங்க? ஒரு ஊர் முழுக்க என்ன போதனை செஞ்சுட்டாங்க? இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்து விட்டார்கள். எதை பிரசங்கித்து விட்டார்கள் அவர்கள்? ஊர் முழுக்க இயேசுவின் நாமத்தை அறிக்கிடும்படியா பண்ணிட்டான். அதனால தான் அவன் பேர் அப்போஸ்தலன். அதனால தான் அவன் பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன். இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? இவ்வளோ விசுவாசிகள் உள்ள இருக்கிறீங்க, உங்க தெருவில், உங்க ஊர்ல ரெண்டே பேர், யோவானும் பேதுருவும் ரெண்டே பேர். இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியில் அந்த நாமத்தை பற்றி பேசினா கண்டிப்பாக ஜெயில் கன்ஃபார்ம்னு சொன்ன பிறகு கூட அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருந்தார்கள், எப்படிப்பட்ட வேலை செய்திருந்தார்கள்? அவர்கள் எருசலேமை இப்படிப்பட்ட இயேசுவின் நாமமே உயர்ந்த உன்னதமான நாமம், அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை என்று சொல்லி எருசலேமை இப்படிப்பட்ட போதகத்தாலே நிரப்பி இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? அவர்கள் நிரப்பி இருந்தார்கள். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் பேசியிருந்தால், நீங்கள் சொல்லியிருந்தால், மற்ற நாமங்கள் எல்லாம் தலை தூக்க அல்லது மற்ற நாமங்கள் எல்லாம் மற்ற மக்கள் நம்ப வாய்ப்பே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? எதை செய்யணும்னே தெரியறதில்ல. பல சபைகள் உபவாச கூட்டம், முடிவுற ஜபத்தில் ப்ரேயர் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தர் நடுவில் அப்படிதான் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சார், மன்னிப்புலாம் கேட்டார். அந்த வீரன், இயேசு விடுவிக்கிறார் வீரன் இருக்கிறார் இல்லையா, அப்படிதான் அவர் ப்ரேயர் பாயிண்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், விக்கிர கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டும். எது உடைக்கப்பட வேண்டும்? இல்லை, உன் வேலை என்ன? உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்குறாங்க? இயேசுவின் நாமத்தை அதை பண்ணுறானா? உனக்கு இல்லாத வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குற நீ? உன்னை யார் அதெல்லாம் செய்ய சொல்கிறது? உடைக்கணும்னு பேசாமல் கேவனா கூருடனா இல்லை செவிடனா கேட்டு உட்காந்துருக்குறது. அவன் தான் நீ ஒரு சேனல் வச்சுருந்தா அவன் 10 சேனல் வச்சுருக்கிறான். போட்டு கிழிச்ச உடனே வந்துட்டார். பிரியமானவர்களே, நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் அல்ல, நாங்கள் இயேசுவின் அன்பை போதிக்கிறவர்கள். தெரியாமல் பேசிவிட்டேன், தயவு கூர்ந்து என்ன பண்ணி விடுங்கள் என்னை. ஆமாம், தாய் உள்ளத்தோடு என்னை மன்னித்து விடுங்கள். வயதான காலத்தில் என்ன பண்ணுறாதீங்க, உள்ளைகளை தள்ளிடாதீங்க. இதுக்கு தான் அறிவு வேணுன்றது. உன் வேலை என்னவோ அந்த வேலையை வரைக்கும் என்ன பண்ணு பாரு. அதுக்கு தான் பைபிள் ஒழுங்காக படிக்கணுன்றது. சும்மா 8 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன், 40 நாள் ஜோம் பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்தா ஜோம் பண்ணி அறிவு இல்லையா உனக்கு? அப்போஸ்தலர் 5 உனக்கு தெரிலன்னா அப்புறம் என்ன ஜோம் பண்ணுறீங்க? உன்னை நம்பி ஒரு ஜாதி கூட்டம் வந்துருச்சுன்னா நீ செய்கிறதுலாம் கரெக்டாக இருக்குமோ? ஏமாந்துடக்கூடாது உள்ள யாரும். அதனால தான் அதெல்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறேன். இன்றைக்கி சபை ஊழியங்கள்லாம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் எப்படிடா போகுது? நான் கூட ரட்சிக்கப்பட்ட கூட்டம் நினச்சேன், எல்லாம் ஜாதி கூட்டம். பாஸ் என்ன ஜாதின்னு பார்க்குது, அதை பார்த்து அப்படியே ஒரு பெரும் திரள் கூட்டம் வந்து நிற்குது. ஒரு ரட்சிப்பும் கிடையாது, ஒரு பாவம் மன்னிப்பும் கிடையாது, ஒரு தேவ அன்பும் கிடையாது, வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் பக்தி தான். வெறும் என்னதான் இருக்குது? உள்ள பக்தி தான் இருக்குது. பக்தியை வச்சுக்கிட்டு, ஏற்கனவே நான் சொன்னேன், பக்தியை வச்சுக்கிட்டு ஒரு முடியை கூட வளர்க்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு அந்த பக்தி நமக்கு? ஆண்டவர் பக்தியை கேட்கல,
என்னை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும் தான் கேட்டார். யாரை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும்? ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிறிஸ்து யார் என்கிற அறிவு உண்டாக வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை பற்ற விசுவாசம் உண்டாக வேண்டும். அப்படி உண்டாச்சு நம்ம மாம்சீகமாக செயல்பட மாட்டான். மற்ற மதங்களையோ அல்லது மற்ற மத நம்பிக்கைகளையோ இழிவாக என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். அது உடைக்கணும், அதை அதெல்லாம் உன் வேலை கிடையாதுல. உன் வேலையை பாரு. உன் வேலை என்ன தெரியுமா? இந்த இயேசுவின் நாமத்தை எருசலேம் முழுவதும் என்ன பண்ணுவது? போதகம் பண்ணி நிரப்புவது. எப்படி நிரப்புவது? இந்த நாமமை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு வாயும் ஊழியமும் மைக்கும் டிவியும். இன்னைக்கு அவர் கீழே செயல்படுற குட்டி சாத்தானுங்க, அது பெரிய சாத்தானு, அது கீழே பிரான்ச் நிறைய இருக்குது. குட்டி சாத்தான் பிரான்ச்சு அங்கங்கே இருக்குது, காஞ்சிபுரத்துலேயும் நிறைய இருக்குது. அது மாதிரி இது குட்டி சாத்தான் பிரான்ச் என்ன பண்ணியிருக்குது? இதான் எங்கள் ஏரியாவில் கூட பிரதர் ஒரு 4 விக்கிரக கோயில் இருக்குது. என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, காசு இருக்குது, கட்டி விட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை பிரதர், அதுவும் அழிக்கப்படணும். உனக்கு ஏன் இந்த தீவிரவாதிங்க வேலைலாம்? உன்னை விசுவாசியாக தான் இருக்கு சொன்னார். நீ ஏன் இந்த அழிக்கணும் ஒழிக்கணும் அந்த குரூப்போட போய் சேர்ற? உனக்கு என்ன வேலை திரும்ப கொடுத்துருக்கிறாரு? நீ எந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்டாயோ, நீ எந்த நாமத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டாயோ, நீ எந்த நாமத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாயோ, நீ எந்த நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவி. போதும். மற்ற நம்பிக்கைகளையோ மற்ற மத காரியங்களையும் பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த நாமத்தை கொண்டு போய் நிரப்பு. பலமுறை தான் சொல்லுவேன், வேலை இருட்டை பார்த்து ஓடு ஓடுன்னு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. கத்துனாலும் ஓடாது. கத்துனாலும் என்ன பண்ணாது? அது ஓடாது. அந்த ஐயா ஒரு வாட்டி அவர் தான் யாரையும் சும்மா விடுறதில்ல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா வேளாங்கண்ணியெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். அது நம்மளும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி என்னையும் நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறீங்களான்னு கேட்பார். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே மட்டும் போகக்கூடாதுன்னு இருக்கிறேன்மா நான். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு ஊரா கச்ச கச்ச கச்சன்னு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு நான். இல்லைங்க அந்த சர்ச்சுக்கு போவீங்களா? இல்லை எனக்கே தனியாக சர்ச் இருக்குது, நாங்களாம் போகிற மாதிரி அதில் சர்ச்சை கூட நான் நினைக்கலைங்கம்மா நான். என்கிட்ட கேட்குறவங்ககிட்ட. அதனால் உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பேசக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது அந்த சர்ச்சுக்குள்ளே. ஒரு அவன் யாருக்கு தெரியாது, பெரிய தீர்க்கதரிசி இவர். மாதான் கும்பிடுறாங்க, அது ஒரு சொருபம் இருக்குது. அவங்க தான் நிறைய திருப்பின்னு சொல்கிறேன், நீ இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணினா, இயேசுவின் நாமத்தை விடாமல் இவங்கள மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 உன் நகரத்தை நிரப்பினா அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாக க்ளோஸ் ஆகும், அங்கே போகிற ஜனம் கம்மியாகும். அதை நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. நீ வெளிச்சத்தை போட்டினா இருட்டு தானாகவே என்ன பண்ணும்? அது பாட்டுன்னு கிளம்பிடும். இருட்டே போ, ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், உழுந்து ஜெபிக்கிறேன், பிறண்டு ஜெபிக்கிறேன், அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். காஞ்சிபுரம் மண்டலம் ஜெபிப்போம், செங்கல்பட்டு மண்டலம் ஜெபிப்போம். நீ மண்டலம் மண்டலமாக ஜெபிச்சாலும் சரி, உன் மண்டையில் இது ஏறலைன்னா ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. வம்பும் வழக்கம் தான் வந்து நிற்கும். கிறிஸ்தவனாலே இப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு குறை பேசுகிறாங்கன்னு தான் வந்து நிற்கவே தவிர இது என்ன பண்ணாது? மாறவே மாறாது. ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜனங்கள் வெளிச்சத்தில் வர வேண்டும் என்றால், ஜனங்கள் இயேசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான். என்ன வேலை அது? பேச வேணாம் மிரட்டின பிறகும் இயேசுவின் நாமத்தை பற்றி பேசி சொல்லி போதகம் பண்ணி அதால் நகரத்தை என்ன பண்ணுவது? நிரப்புவது. என்ன பண்ணுவது? அதை நிரப்புவது. உங்களை பற்றி என்னை பற்றி ஊரை பற்றி பேசுறதை நிப்பாட்டிட்டு எதை பற்றி பேசுவோம்? எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் உண்டு. ரட்சிக்க ஒரு நாமம் உண்டு, விடுதலையாக்க ஒரு நாமம் உண்டு, பாதுகாக்க ஒரு நாமம் உண்டு. நம்புறீங்களா நீங்க? அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். யார் என்கிற நாமம் அது? அதுதான் நீங்க பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சொல்றவங்க, எதிர்க்கிறவங்க, விரும்புறவங்க, ஜெபம் பண்ணணும்னு வரவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எந்த நாமத்தை சொல்வீர்கள் நீங்கள்? எந்த நாமத்தை சொல்வீர்கள்? அந்த பேரை தான் நம்ம வாங்கணும். அந்த பேரை தான் அன்றைக்கி வாங்கினாங்க. உங்களுக்கு சிறைச்சாலையில் தள்ளணும், பேசாதீங்கன்னு மிரட்டணும். அதை மீறி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? 28 நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேலே சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும்
மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். யாரு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம்? ஒரே ரிப்பீட் தான், வேற 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 வார்த்தைகளுக்கு அவங்க போறதில்ல. அப்போஸ்தலர் 4 என்ன பதிலோ அதே பதில் தான் இங்க. மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் யாருக்கு கீழ்ப்படிவது? தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறது. யாருக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது? மற்ற மதங்களை பற்றியும் மற்ற கடவுள்களை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் பேச வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. யாரை பற்றி? யாரை பற்றி? யாரை பற்றி? எல்லா நாமத்திற்கும் மேலான நசரேயனாகிய இயேசு என்கிற நாமத்தை பற்றி. யாருடைய நாமத்தை பற்றி? நம்புறீங்களா நீங்க? அதை புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? உலகத்தாரே உங்களை வம்பிழுத்தாலும் சரி, ஆண்டவரை பத்தி அசிங்கமா பேசுறாலும், உங்களை பத்தி அசிங்கமா பேசுறாலும் சரி, உங்கள் வாயில் உயர்ந்த உன்னதமான இயேசுவின் நாமத்தை பற்றி மட்டுமே என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் பேச வேண்டும். எதை பற்றி மட்டுமே பேச வேணும்? உங்க கடவுள்லாம் ஒழுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடாது. எதை பற்றி மட்டுமே பேச வேண்டும்? இயேசுவின், நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் நம்பின, நீங்கள் கண்ட, உங்களை ரட்சித்த, உங்களை விடுதலையாக்கின, உங்கள் தேவைகளை சந்தித்த, உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்த இயேசுவின் நாமத்தை பற்றி தான் பிரசங்கிக்கணும், சொல்லணும். நம்புறீங்களா நீங்க அதை? அதனால தான் சொல்றாங்க, அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என் நாமத்தை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. எருசலேம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிரப்ப போறோம். நாங்கள் எது வரைக்கும் நிரப்ப போறோம்? நாங்கள் ஆமா, எங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இங்க ஆரம்பிக்கிறோம், எருசலேம்ல ஆரம்பிக்கிறோம். ஆனா எங்களுடைய முடிவு எங்க இருக்கும்? அது உலகம் முழுவதுக்கும் இந்த நாமத்தை அறிவிப்போம். எது வரைக்கும் அறிவிப்போம்? அப்படிதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை அங்கிருந்து கிளம்பி வந்தான் ஒரு ஆளு, தோமான, இயேசுவின் சீஷன். வந்து இங்கே கடற்கரைகள் தோறும், கிராமங்கள் தோறும் போயிட்டு பிரசங்கம் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பி 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 தான் இன்னைக்கு இவ்வளோ கிறிஸ்தவர்கள் யாரை அறிந்திருக்கிறார்கள்? எந்த நாமத்தை அறிந்திருக்கிறார்கள்? இந்தியர்கள் இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். யாரை அறிந்திருக்கிறார்கள்? எவ்வளோ பெருமையாக திரும்ப இருக்குது. இந்த நாட்டுடைய பிரஜை, இந்த நாட்டில் தான் வேலை செய்கிறோம், இந்த நாட்டு உணவு தான் சாப்பிட்றோம். அப்படிலாம் இருந்தோம். நம்ம நல்லா வாழறதை பார்த்து மற்ற எல்லாமே சொல்கிறான், இவன் கண்டிப்பாக நம்ம ஊர் ஆள் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது இவனுக்கு. எங்கேருந்து பணம் வருது? கரெக்டு, 100% கரெக்டு. படித்தவன் முதல் கொண்டு பேசுகிறாங்க அதை. நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் கூட சொல்லியிருந்தேன், கீழே ஒரு டீச்சர் இருக்கிறாருங்க, நல்ல மனுஷன், வயசானவர். அவர் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறாரு, என்னங்க பையன் எங்கே பார்த்தாலும் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு வருவார், என்ன நடக்க, வயசானவர் பாவம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. எங்கே பார்த்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டு வாசலில் விட்டுட்டு தான் போவேன். எங்கே நடந்து போனாலும் அவர் ஏற்றிட்டு போயிட்டு எங்கேயாவது இறக்கி விட்டு தான் போவேன். அப்போ எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பையன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், எங்கே போனாலும் ஏற்றிட்டு தான் போவார், நல்லா இருக்கிறாரா அவர், ஃபாரின்லேருந்து வர ஃபண்டில் கரெக்டாக வருதா? எங்கள் அப்பா அதிர்ச்சி ஆகிட்டார் பாருங்க. அவர் அதிர்ச்சி அவன் சொல்கிறார், ஏன்டா இப்படிலாம் சொல்கிறானுங்கடா அவன். நான் சொன்ன, அடுத்த வாட்டி கேட்டார்னா கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு என்ன பண்ணு சொல்லு. நீ அதிர்ச்சி ஆகுற, ஏன்னா இப்படி இல்லாமடா நினைப்பாங்க, இப்படி தான் நினைப்பாங்க. அடுத்த வாட்டி கேட்டார்னா ஃபண்டு கரெக்டாக என்ன பண்ணுது, அவன் வந்துக்கிட்டே இருக்குது. பேசுறது புரியுது, அப்படி தாங்க சொல்லியிருக்குது. சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்லி கொடுத்தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் காலை தள்ளாட விடுகிறது இல்லை, என்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நம்புறீங்களா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனீங்க, டீச்சராக இருந்து, உங்களுக்கு மாதம் மாதம் அந்த கவர்மெண்ட் ஒரு பென்ஷனை போட்டு உங்களை பார்த்துக்குது. இந்த கவர்மெண்ட்டே பார்த்துக்குதுண்ணா, ஹலோ, 5 வருஷத்துக்கு முறை ஒரு மாறுற கவர்மெண்ட்டே, மனுஷ கவர்மெண்ட்டே உங்களுக்கு இப்படி நல்லா பார்த்துக்குதுண்ணா, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன், அந்த கவர்மெண்ட் என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். அது அப்படி தான் சொல்லி வச்சிருக்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நம்புறீங்களா நீங்கள்? அதை ஆசரவே கூடாது. டாலரில் வருதா, யூரோவில் வருதா, அதெல்லாம் தாண்டி வருது. இன்னும் வேற கரன்சியில் என்ன பண்ணிருக்குது, கிருபன்ற ஒரு கரன்சியில் வந்துட்டு இருக்குது, ஆசீர்வாதன்ற ஒரு கரன்சியில் வந்துன்னு இருக்குது. உங்களுக்கும் என்னாலும் என்ன பண்ணுறோம், அந்த ஃபண்டை அனுப்புகிறோம், சட்டு போட்டு என்ன பண்ணுங்க, வந்து சேருங்க. இந்த நாமமே ரட்சிக்கப்படுவதற்கு அவருக்கு என்னன்னா, நம்ம ரிட்டையர்டாக இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், இவ்வளோ வச்சுருக்குறோம், ஆனாலும் இவனை பார்த்தா தான் ஒரு மாதிரியாக நமக்கு இருக்குது. எங்கேருந்தோ வருது, எங்கேருந்தும் வராது.
அதான் சொல்லுவேன். எங்கேருந்தோம் கொடுக்க வேண்டியவனே கொடுக்க மாட்டான். அப்புறம் எங்கேருந்து கொடுக்க வேண்டியவர் ஆனால் கொடுப்பார். நம்புறீங்களா நீங்கள்? அதை செய்ய வேண்டியவர் செய்வார். வசனம் அப்படிதான் சொல்லுது, அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம், அவரை தான் நோக்கி பார்க்கணும். உலகத்துக்கு அது புரியல, அவங்க எப்படி ஒன்றும் பேசிட்டு கிடக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் அறிந்து ரட்சிக்கப்பட்ட இந்த நாமமே உயர்ந்த நாமம். இந்த நாமத்தை பற்றி பேச, இந்த நாமத்துக்கு சாட்சியாக நிற்க, இந்த நாமத்தை பற்றி சொல்லதான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் யாரு கீழ்ப்படிவது கரெக்டு? தேவனுக்கு கீழ்ப்படிவதே சரியானது. நம்புறீங்களா நீங்க அதை? 30வது வசனம், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. நல்ல வார்த்தை. தேவன் என்ன பண்ணினார்? அவரை எழுப்பி. உயிரோடு எழுந்ததை பற்றி தான் பேசுறாங்க. திருப்பியும் அறியப்பட்டது பேசல. அறியப்பட்டது பேசும்போது நீங்கள் அறிஞர்கள், எழுப்பப்பட்டது பேசும்போது யாரை பேசுறாங்க? தேவன் அவரை எழுப்பினார். இப்ப இருக்கிறவர் யார்? அறியப்பட்டவர் அல்ல, தேவனால் எழுப்பப்பட்டவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிறவர் நீங்கள் அறிந்தவர் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிறவர் தேவனால் எழுப்பப்பட்டவரை ஆராதிக்கிறோம். நம்புறீங்களா நீங்க? அந்த பதில தான் கொடுக்குறாங்க. 31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புவதையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை யாராக? இயேசுவை யாராக? நலன் சொல்ல. அதிபதினா என்ன அர்த்தம்? அதிபதினா என்ன அர்த்தம்? அவர் தான் உயர்ந்த அதிகாரம் உள்ளவர் அர்த்தம். அதிபதினா அர்த்தம் உயர்ந்த உச்சகட்ட அதிகாரம் உள்ளவர். இப்போ நம்ம ஊரில் அதிபதியெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் பிரதம மந்திரி, ஜனாதிபதி இப்படிலாம் இருக்குது. அதிபதினு வரும்போது பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் பார்க்கலாம். இப்போ ட்ரம்ப்பை யாருன்னு சொல்ல முடியாது, பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்னு சொல்ல முடியாது, பிரதம மந்திரி ட்ரம்ப்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஊரில் அது அதிபதி. யார் அவர்? ஆமாம், அந்த அரசாங்கத்துக்கு, அந்த மக்களுக்கு அவர் யாராக இருக்கிறாரு? அதிகாரம், உயர்ந்த அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாமத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்ன போது அவங்களுக்கு பதில் சொல்கிறான், தேவன் எழுப்பி அவர் இப்பொழுது யாரா திரும்ப வச்சிருக்கிறாரு? நீங்கள் சிறுவர் அறைந்த இயேசு யாரா திரும்ப இருக்கிறார்? அவர் யாரா இருக்கிறார்? அவர் அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு யாராய் இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சாட்சியா இருக்கிறார். எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. இயேசுவை பற்றி பேச முடியாம மற்ற மதங்களை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியும் பேசக்கூடிய வாய்கள் எதை காண்பிக்கிறது? இன்னைக்கு அவங்களுக்குள்ள யாரு கிடையாது? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இயேசு அதான் சொல்லிட்டு போனாரு, என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? அவர் இயேசு என்கிற நாமத்தை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? அவர் அவருடைய நாமமை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை என்பதை உங்கள் வாயால சொல்ல வைப்பார். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து கேட்டிருக்கிறபடி வெள்ளியும் பொன்னும் இவனை எழுந்து நடக்கவில்லை, இயேசுவின் நாமம் இவனை எழும்பி நடக்க செய்தது. வெள்ளியும் பொன்னும் இவனை ரட்சிக்கவில்லை, அவருடைய நாமமே இவனை ரட்சித்தது. அவருடைய நாமமே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள நாமம். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதனாலதான் பாருங்க, அந்த நாமத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நமக்கு அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவனுடைய வலது கரத்தாலே உயர்த்தப்பட்ட தேவனாகவும் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கடவுளை ஆராதிக்க வரல நீங்களும் நானும். உயிர்த்தெழுந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த அதிபதியை, உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதனால தான் தைரியமா சொன்னோம், அவருடைய நாமமே. யாருடைய நாமமே? அவர் நாமம் எனக்கு போதும். யார் நாமம் எனக்கு போதும்? ஆமாம், நான் நன்றாய் வாழ்வதற்கு, செழிப்பதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, நான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, முன்னேறுவதற்கு, உயர்வதற்கு யாருடைய நாமம் போதும்? இயேசுவின் நாமம் போதும். எந்த நாமம் போதும்? அது பெரிய ஆளுங்க யாருமே தெரியாதுங்க எனக்கு. பேக்ரவுண்டு பெருசா இல்லை. நான் சொல்றேன், எல்லா பேக்ரவுண்டை விட, எல்லா பெரிய ஆளை விட, எல்லாருடைய சிபாரிசை விட இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. என்ன நாமமாய் இருக்கிறது? அது அந்த நாமத்தினால தான் பிழைத்திருக்கிறேன், அந்த நாமத்தினால தான் வாழ்கிறேன், அந்த நாமத்தினால தான் ஒவ்வொரு மனிதர்களும் உயர்கிறார்கள். நம்புறீங்களா நீங்க அதை? இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியா இருக்கிற உட்பட சொல்றேன், அவர் அப்படியே சொன்னாரு, உதவி நமக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகணும்,
என்னுடைய ஓனர் கிட்ட இருந்து உதவி வேணும்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு எதிராக அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருந்தது, ஜெயிக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், உதவி, ஸ்டில் வி நீட் ஹெல்ப் ஃப்ரம் த ஓனர்னார். இன்னும் என் எஜமானிடத்திலிருந்து எனக்கு உதவி தேவை. யார் அந்த எஜமான்? அமெரிக்கா அதிபதிக்கே எஜமான ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமம் உள்ளவர். நம்புறீங்களா நீங்க? அப்ப உங்கள் எஜமான் யார்? உங்களை ரட்சிக்கிறவர் யார்? உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் யார்? உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர் யார்? உங்களுடைய பேக்ரவுண்ட் யாரு? உங்களுடைய செல்வம் யாரு? இயேசு என்கிற நாமம். எந்த நாமம் அது? உயிர்த்தெழுந்த இயேசு என்கிற நாமம் தான் உங்களுக்கு உயர்ந்த உன்னதமான நாமமாக இருக்குது. நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம். Praise the Lord. சரி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, எல்லாரும் சொல்லாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம், எல்லாரும் சொல்லாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம், நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் அவர் நாமத்தில், எல்லா செய்வினை, நாம் விடுதலை அடைவதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கு வேறே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள நாமம், நாம் ஆராதிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம். என்ன நாமம் அது? வேறு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அல்ல, தேவனால் எழுப்பப்பட்ட இயேசுவின் நாமம். அது நமக்கு போதும். நம்புறீங்களா நீங்க? அதை அந்த நாமம் நமக்கு போதும். மறுபடியும் பாடலாமா? அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. சொல்லுங்க, அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் மன்னிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறே நாமம். ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த வானத்திலும் இந்த வல்லமையான ஒரு, ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் போதும். பாடலாமா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். எல்லாரும் சொல்லலாமே, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். ஓ, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். ஓ, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமென். எந்த நாமம் போதும்? நல்லா சொல்லுங்களேன். ஈஸ்டர் நாளில் நீங்கள் கேட்ட சத்தியம் அதான். உலகத்தில் இதுவரைக்கும் எதையோ மேன்மையை நினைச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியம், இன்றைக்கு உங்களோட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்ன? அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை, உங்களை காப்பாற்றுவதற்கு இல்லை, உங்களை உயர்த்துவதற்கு இல்லை. அவருடைய நாமமே உங்களுக்கு போதும். நம்புறீங்களா நீங்க அதை? அதனால தான் இயேசுவின் நாமத்தை இந்த நேரத்தில் என்ன பண்ணுகிறோம்? ஆராதிக்கிறோம். என்ன பண்ணுகிறோம்? அதை ஆராதிக்கிறோம். தொழுது கொள்ள வரல, வெறும் கும்பிட்டு போக வரல. We came here to worship the name which is highest in the universe. வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமத்தை என்ன பண்ண வந்திருக்கிறோம்? ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அப்படியே என்ன பண்ணாத ஆராதித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் பெருங்காற்று அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். பெருங்காற்று உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று பாடுவேன் ஓம். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள நாமம் அது இரட்சகராகிய மீட்பராகிய இயேசுவின் நாமமாய் இருக்கிறது. அந்த நாமம் எங்களுக்கு போதும். அந்த நாமம் எங்களை ரட்சிக்க, எங்களை விடுதலையாக்க, எங்கள் வாழ்க்கையை மாற்ற, எங்கள் சூழ்நிலையை மாற்ற, எங்களுடைய நிலையை மாற்ற அந்த நாமம் போதுமானது. வெள்ளியும் பொன்னும் செய்ய முடியாததை அந்த இயேசுவின் நாமம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை அறிந்து கொள்ள, இந்த நாமத்திற்குள் ஓடி வந்து நாங்கள் தஞ்சமாய் நிற்க நீர் தந்த உம்முடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர் தெழுதலுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக மரணத்தை வென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதாளத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், மரணத்தை வென்றவர் நீர், எங்களுடைய ஆண்டவர் நீர். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமம் அன்றைக்கு எருசலேம் முழுவதும் நிரப்பப்பட்டது போல இயேசுவின் நாமம் நாங்கள் வாழ்கிற பகுதி முழுவதும், உலகம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. எங்களை அதற்குரிய கருவிகளாக கர்த்தர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாமம் எங்களுக்கு போதுமானது. அந்த நாமம் உயரணும், அந்த நாமம் பெருகணும். அதற்காகவே இந்த வாழ்க்கை ஆண்டவரே. அந்த நாமம் உயரவும் பெருகவும் தேவரீர் எங்களை இந்த பூமியில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் உயரட்டும், எங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் பெருகட்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை செய்யதான் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அழைப்பை, பொறுப்பை பெற்று நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திலும் உயர்ந்த உன்னதமான நாமமாய் இருக்கிறபடினாலே இந்த நாமத்தை தொழுது கொள்ள ஆராதிக்கிற நாங்கள் இந்த நாமத்தை பற்றி பேசவும், பிரசங்கிக்கவும், எல்லா இடங்களிலும் இந்த நாமத்தை சொல்லவும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலத்தினால் நிரப்புவீராக. சாட்சியினால் அவரை நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே பலத்த சத்துவங்களும் வல்லமைகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடைபெற நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த நாமத்தை நம்பி ஒவ்வொரு பிள்ளைகளும் வரட்டும், ரட்சிக்கப்படட்டும், ஆத்துமாக்களும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இந்த நாமத்தினாலே விடுதலையும் சமாதானமும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை அன்றி வேறு ஒரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நாங்கள் நம்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலையாக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமம் இல்லை. அப்படிப்பட்ட நாமத்தை அறிந்து கொள்ள, தொழுது கொள்ள, விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள நீ தந்த இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆராதித்து ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெருங்காற்றும் சிங்கத்தின் கெபிகளும் சிறைச்சாலைகளும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரமே, வல்லமையே, எல்லா அதிகாரத்திலும் வல்லமையிலும் உயர்ந்ததா இருக்கிறதானவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும், விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கம்யூனியன் மறந்தாச்சு, அப்படியே நில்லுங்க. நீங்கள் வரிசையாக வந்து முன்பதாக வந்து கம்யூனியன் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நில்லுங்க. நான் சொல்லும்பொழுது நம்ம அனைவரும் சேர்ந்து திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். வேகமாக வாங்க, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வேகமாய் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நில்லுங்க. நான் சொல்லும்போது நம்ம அனைவரும் சேர்ந்து திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். நீங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த அப்பம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பிற்கப்பட்ட, நமக்காக உடைக்கப்பட்டு மரணம் அடைந்து 3வது நாள் உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமையுள்ள சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூட எப்பொழுதும் நீங்கள் கையில் வைத்திருக்கிற அப்பத்தை நீங்கள் புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற திராட்சரசம் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமும் இன்றைக்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தை இப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் திருவிருந்து ஆராதனை செலுத்துகிறோம். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்குள்ளவர்களாக இருக்கிற நாங்கள் தேவரீர் உம்முடைய சரீரத்தோடும் உம்முடைய ரத்தத்தோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிற இந்த கிரியைகளை, விசுவாச கிரியை செய்யும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உள்ள மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல நீதிமான் அந்த நாமத்திற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே என்றென்றைக்கும் சுகமாய் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று உயர உதவி செய்வீராக. உடைய பாதுகாப்பு உடைய பராமரிப்போடு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.